මොකක්ද පොයින්ට් එක පුතා? මට දැනගන්න පුළුවන්ද නීති ප්‍රශ්නයක් අනු දෙක නීති ප්‍රශ්න මමට විතරක් අහන්න පොයින්ට් එක නෑ නෑ ඒක තමයි කියලා. ඔබතුමා මේ පිටින් ඉඳලානේ මේ කතා කරන්නේ. ඒකයි මම මේ කියන්නේ. නෑ මේ සාකච්ඡාවේ නෙමෙයි හිටියේ. නෑ මම අහන්නේ මෙතුමීට දැන් ඔබතුමා පොයින්ට් එක දුන්නේ කොයි ආකාරයෙන්ද? வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நடந்த ஒரு மாபெரும் பெரிய அடிபாடு, அதை தமிழாக்கம் செய்ததில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் 25 நிமிடங்கள் நீண்ட ஒரு வீடியோ. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோவை ஒரு முறை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இதில் சாராம்சம் என்னவென்றால், தற்போதைய அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் இப்போது இருக்கிற நீதிமன்றங்களினுடைய கட்டமைப்புகளை சிதைக்கிறது. அதற்கு முக்கியமான உதாரணம் ஒன்றை காட்டி இதிலே இந்த முழு வீடியோக்களையும் வரப்போகிறது. தயாசிரி ஜெயசேகர் என்று சொல்லப்படுகின்ற எதிர்க்கட்சியினுடைய சட்டத்தரணி ஒருவர். மற்றது இந்த வீடியோவில் வருகின்ற அடுத்த கதாபாத்திரம் நான், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. அதே நேரத்திலே மைந்த விஜயசிங் என்று சொல்லப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு பிரதி அமைச்சர் வசந்த சமரசிங்கக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டது. அவர்தான் அந்த உங்களுக்கு இப்போ தெரியும் இலங்கையிலே கோடி சொத்துக்கள் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். அதுக்கு பிறகு இதில் பிரச்சனைகளை கதைக்கின்றவர்கள் ஒரு பெண்மணி ஒருவர் கதைத்திருப்பார் நினைக்கிறேன். கௌசல்யான்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி, வைத்தியர் கௌசல்யான்னு சொல்லப்படுகின்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர், அதை விட ஒரு ப்ரொஃபஸர் தான் அந்த கதிரையில் இருக்கிறார்கள். இதிலே இந்த சாராம்சம் என்ன என்றால், இந்த வீடியோவை முழுக்களும் வடிவாக கேளுங்கள். அதன்போது தான் உங்களுக்கு விளங்கும் இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பது விடயம் தொடர்பாக ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ. அதாவது இந்த நீதிமன்ற கட்டமைப்புகளிலே என்பிபி அரசாங்கம் குற்றஞ்சாட்டுகிறது, என்பிபி அரசாங்கம் தலையிடுகிறது என்பதை தயாசிரி ஜெயசேகர கதைப்பார். அதுக்கு பிறகு ஆளுங்கட்சி கேட்கும் அதை ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள் என்று இந்த வீடியோ உங்களுக்கு காட்டும். ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா, யார் மூக்குடைப்பட்டது என்பது தொடர்பாக இந்த வீடியோக்களில் இருக்கிறது. இது ஒரு நீண்ட வீடியோ, உங்களுக்காக கஷ்டப்பட்டு தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறேன். ஆகவே இவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோக்கள் இப்படி உங்களுக்கு தமிழாக்கம் செய்வது பிடித்திருந்தால் தயவு சொல்லுங்கள். நான் மினக்கட்டு இந்த தமிழாக்கம் செய்து தமிழ் மக்களுக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே இலங்கை அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை நான் பாராளுமன்றத்தில் இருக்கும் வரைக்கும் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு தருகிறேன். வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம். කරු දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් ලැබෙනවා. මන්ත්‍රීතුමනි, අද මෙම වැදගත් කෙටුම්පත පිළිබඳව ගෙනීම සම්බන්ධව ආණ්ඩුවට අපේ ස්තුතිය පුද කරනවා. විශේෂයෙන් අවුරුදු ගාණක් තිස්සේ මේ පනත් පිළිබඳව සාකච්ඡා කරා. නමුත් අදාළ ක්‍රියාමාර්ගයට ගෙනුන්නේ නැහැ. හැබැයි මේ ආණ්ඩුවෙන් එක ක්‍රියාත්මක කිරීම ගැන මම සතුටු වෙනවා. එක පැත්තකින්. දෙවනෝ මේකේ දෙපැත්තක් හැම වෙලේම කල්පනා කළ යුතුයි. මොකද හේතුව மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இவ்வளவு நாட்களும் இந்த சட்டமூலம் தொடர்பாக நாங்கள் விவாதித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முறை என்பிபி அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவது தொடர்பாக எனக்கு சந்தோஷம். අපි ළඟදී YouTube එක ගුරුවරයාට උණුවරපෙන් බයින ශිෂ්‍යයෙක්. ගුරුවරයා බලාගෙන ඉන්නවා ශිෂ්‍යයාන උණුවරපෙන් මොකද කියන්නේ මේ ෂෝට් එකක් ඇඳලා හිටපු ළමයි. එමය හිතන්නේ මේ දෙපැත්තම කල්පනා කළ යුතුයි. මම කියන්නේ පහර දෙන්න ඕනේ කියලා. නමුත් අපි අනිත් පැත්තෙන් ගුරුවරුන්ගේ පැත්තනොත් මේ පැත්ත සම්පූර්ණයෙන් කල්පනා කළ යුතුයි. ඒ නිසා මම හිතන්නේ ඒක හොඳින් වටහා ගැනීම අත්‍යවශ්‍ය කාරණයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ඉතින් அண்மைய தினங்களில் நான் யூடியூப்ல பார்த்த என்னவென்றால், ஒரு ஆசிரியர் ஒருவருக்கு ஒரு மாணவர் ஒருவர் தூசணத்தால் பேசுகின்ற வீடியோ ஒன்றை நான் யூடியூப்ல பார்த்தேன். ஆகவே இந்த சட்டமூலம் கொண்டு வரும்போது நான் சொல்லவில்லை அடிக்க வேண்டும் என்று, ஆனால் இந்த சட்டமூலம் கொண்டு வரும்போது இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். විශේෂයෙන්ම මේ ක්‍රියාදාමයත් එක්ක මම කල්පනා කරා මේ කාරණේදී මතු කරන්න කරුණු කීපයක්. විශේෂයෙන් අධිකරණයේ ස්වාධීනත්වය නැත්නම් නීතිය විධානයේ ආධිපත්‍ය පිළිබඳව මේ ආණ්ඩුව විතරක් නෙමෙයි අපි විපක්ෂයේ අවුරුදු ගාණක් ඉන්නකොට අපි සාකච්ඡා කළා, කතා කරා. සමහර වෙලාවලට අපි ඒ සිද්ධ වුණ අසාධාරණකම් වලට විරුද්ධව පෙළපාලි ගිය අවස්ථා තිබුණා. අපිට මතකයි
මාචාර්ය ශිරාණි බණ්ඩාරනායක මැතිණිය මේ පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා නඩුව අහලා එතුමියව එළියට දාපු වෙලාව. ඒක සම්පූර්ණයෙන් අසාධාරණයි. අදත් මං කියන එක අසාධාරණයි කියලා. එතන විශාල අසාධාරණයක් සිදු වුණා. මේ රටේ අවුරුදු ගාණක් අග්‍රනිෂ්ඨකාරතුමියක් විදිහට වැඩ කරන්න හිටපු වැදගත් කාන්තාව. මේ කාන්තාව සම්පූර්ණයෙන් දේශපාලනිකව මගේ නගුම පනතට එතුමිය සහයෝගය දුන්නේ නැහැයි කියලා. ඔව් ඒ විනාශය එතුමිට කරා. ඉතින් ඒ වගේම මං හිතන්නේ මේ அதே நேரத்தில் நான் இன்னொரு விடயங்களை சொல்ல வேண்டும் கௌரவ சபாநாயகர் அவர்களே. இந்த நீதிமன்றங்கள் சுயாதீனத்தன்மையை இழக்க பண்ணுகின்ற இந்த அரசினுடைய செயற்பாடு இங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இவர் தான் எங்களுடைய சஜித் பிரேமதாச கட்சியில் இருக்கிற ஹோனரபிள் தயாசிரி கமகே அவர்கள். ஸோ தயாசிரி ரத்நாயகன் நினைக்கிறேன். ஸோ தயாசிரி அவர்கள் சொல்லுகிறார், ஏற்கனவே இந்த மாதிரியான செயற்பாடுகள் முக்கியமாக எங்களுடைய மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க அவர்களை இவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அழைத்து வந்து அவருக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்து அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றினார்கள். அப்போது நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். அதே நேரம் இந்த சுயாதீனத்தன்மையான நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் சில நேரங்களிலே பாதைகளிலே உட்கோஷம் அதாவது ஆர்ப்பாட்டங்கள் செய்து பேரணிகள் கூட போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். විනිශ්චයකාරුන්ට අත්වෙන මේ කෙනේලිකම් වැරදි උසස් වීම උන්ට කියන්න තරක් නැහැ කරුකතනක්. උන්ට කාටද කියලා අපිල්ලක් දාන්න පුළුවන් වෙයි. මොකොත් කරන්න බෑ. මාරුවීම් ජීවිතන්ට යන්න ඕන. උසස් වීම දුන්නා නම් සද්ද නැතුව ඉන්න ඕන. ඉතින් එතකොට අද මේ ආණ්ඩුව යටතේ ඒක සිද්ධ වෙනවා නම් ඊටත් වඩා බරපතල ලෙස. දැන් අපි දන්නවා 77 කාලේ ෆීලික්ස් ජයස් බණ්ඩාරනායක මහත්තයා අපි අහලා තියෙන විදිහට එයා උසාවියට ගියාම උදේ ඒගොල්ලන්ගේ තියෙන නඩුවකට එයා ගිහිල්ලා ඔළුව දාලා බල්ලා විනිශ්චයකාරතුමා දිහා බල්ලා එනවා. එහෙම බලපෑම් තිබුණා. හැබැයි අපි කියන්නේ ඒක නවත්තන්න දැන්. හැබැයි ඒක සිද්ධ වෙන්නේ නැහැ. Tamante කැමති විනිශ්චයකාරනෝ තමන්ගේ තැම්බලට අදා ගන්න ආණ්ඩුව හැමදාම උත්සාහ කරුවා. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் 1977-78 ஆண்டுகளிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் ஒருவருடைய பெயரை சொல்லுகிறார். போய் நீதிமன்றங்களிலே வழக்கு இருந்தால் நீதிமன்றத்தில் போய் நீதிபதியை பார்த்து விட்டு வருவார். அந்த அளவுக்கு நீதிமன்றங்களை ஒரு காலத்திலே அரசியல் ஆட்டி கொண்டிருந்தது. அதே மாதிரியான ஆற்றல் செயற்பாடுகளை தான் இப்போது அரசாங்கம் இலங்கையிலும் 2025 ஆண்டு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு முக்கியமான உதாரணம் என்னவென்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ඒ වගේම සමහර නීතිඥයෝ හරහා ඒ අයට පණිවිඩ ඇරියා. ඒ අයගේ පණිවිඩ නීතිඥයෝ හරහා ජනාධිපතිට අරන් ආවා. දැනුත් එහෙම කරන අය ඉන්නවා. නීතිඥයෝ හරහා ගිහිල්ලා නැත්නම් മന്ത്രിවරු හරහා ගිහිල්ලා එයා ඉමීට පණිවිඩය කියන ජනාධිපතිතුමා අර වැඩි හරි මේක හරි මේ ෆික්ස් කළා. බෙන්ච් ෆික්ස් කළා නඩු අහන තත්ත්වයක්. ඉතිහාස. அப்போ அவர் சொல்கிறார், இப்போது என்ன நடக்கிறது என்றால் ஜனாதிபதிக்கும் நீதிபதிகளுக்கும் இடையே பிரச்சனை நடக்கிறது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். இவர் இந்த பெஞ்ச் ஃபிக்ஸ் கரலா என்கிற சொல்லுகிறார். அதாவது ஜனாதிபதி சில விடயங்களை சட்டத்தரணிகளுக்கு சொல்லி அல்லது மந்திரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லி நீதிபதிக்கு சொல்லி அனுப்புகின்ற போது அவர் ஜனாதிபதி தொடர்பாக போய் நீதிமன்றங்கள்ல அவர்கள் கதைக்கிறார்கள். உள்ளுக்குள்ளாளி பின்பக்கத்தால கதைக்கிறார்கள். அதன் பின்பு நீதிபதிகளை பயப்படுத்தி விட்டு திருப்பி ஜனாதிபதிக்கு சொல்லுகிறார்கள், ஜனாதிபதி துமணி ஜனாதிபதி அவர்களை இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் செட் பண்ணி விட்டோம். அதாவது பெஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அதாவது நீதிமன்றங்களை இயக்குகின்ற ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துகின்றது, படுமோசமான செயற்பாடுகளை செய்கிறது என்று சொல்லுகிறார். වර්තමානයේ දැන් ඒක සිද්ධ වෙමින් තියෙන තත්ත්වයක් තමයි අපි දකින්නේ. දැන් මේ අධිකර සේවා නිලධාරීන්ගේ සංගමය කියලා සංගමයක් තියෙනවා. මේක තාම ස්වාධීන සංගමයක් විදිහට මේ ඔක්කොම නීති අපේ ජජස්ලා ඔක්කොම அதே அவர் சொல்லுகிறார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்ற போது சாதாரணமாக ஒருவருக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிடலும். ஆனால் இந்த நீதிபதிகளுடைய இடமாற்றம் தொடர்பான எந்த ஒரு விடயங்களையும் நீதிபதிகள் அவர்களுக்கு வாயே இல்லை, கதைக்கவே இயலாது. அவர்கள்
ஒருபோதுமே இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த இடங்கள்லையும் போய் முறையிட முடியாது. அதாவது நீதிபதிகள் வந்து வாய் கட்டப்பட்டவர்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த நீதிபதிகள் வந்து ஒரு சுயாதீனமாக இயங்க விடப்படல் வேண்டும். ஆனால் இப்போது அரசாங்கத்தினுடைய ஆட்டத்திற்கு இவர்கள் இடமாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ඉතින් හදාගත්ත එකක් මේ මේ යෙරුසාවෙලා එනෙමි. ඉතින් ඒ නිසා ඒක ස්වාධීනව කටයුතු කරගෙන ගියා. දැන් අපි දන්නවා 110 දෙක වගන්ති අපේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ කරු මන්ත්‍රීතුමනි බොහොම පැහැදිලිව තියෙනවා 110 දෙක කියන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවෙන් නැතොත් වෙනත් ලිඛිත නීතියකින් බලය දී ඇති පරිදි හෝ ජනාධිපතිවරයාගේ ලිඛිත කැමැත්ත ඇතිව හෝ මිස වැටුප් ගෙවනු ලබන හෝ නොලබන වෙනත් යම් දූරයක කටයුතු කිරීම නැතහොත් ලාභෝ වේතනයක් ලබන්නා වූ වෙනත් යම් තනතුරක් පිළිගැනීම ශ්‍රේෂ්ඨාධිකරණය හෝ අභියාචනාධිකරණය කිසිම විනිශ්චයකාරයෙකු විසින් නොකළ යුතුයි. ඇයි මේක දාන්නේ? මේක දාන්නේ වෙන එකට නෙමෙයි. මේ දාන්නේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කිරීම සඳහා. ඇයි ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරු හෝ අග්‍රවිනිශ්චයකාරවරු හෝ නැත්නම් අපීල් කෝට් එකේ කෙනෙක් ඒක ලැබුණු එතුමා එතනින් ඉවත් වුණ විගසම ඔහු ආණ්ඩුවේ තනතුරට පත් කරනවා නම් ඔය ස්වාධීනත්වය පිළිබඳ විශාල අර්බුදයක් තියෙනවා. දැන් උදාහරණයක් ගත්තොත් දැන් බලන්න ඉන්දියාව තත්ත්වය මොකද්ද කියලා. அப்போது அவர் சொல்லுகிறார், இந்த மேல் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள்ல எங்களுடைய ஆண்டுக்காரண விவஸ்தாவை என்றால் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டங்கள்ல 110 செக்ஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உச்ச நீதிமன்ற மேல் நீதிமன்றங்களுடைய இந்த நியமனங்கள், நீதிபதி நியமனங்கள் தொடர்பாக அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகள் அவற்றை தீர்மானிக்க கூடாது என்பது தெளிவாக அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி நடப்பதில்லை. இப்போது இந்த அரசாங்கம் அதை தலையிட்டு நடத்துகிறது என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே இந்தியாவிலே நடக்கின்ற உதாரணத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். ඉන්දියාවේ චීෆ් ජස්ටිස් මොකක්ද එතුමා කියන්නේ? මේක කියනවා චීෆ් ජස්ටිස් of India B.R. Gavai has said that he and his colleagues in the Supreme Court have publicly pledged to not undermine the public's trust in judicial integrity by accepting post retirement roles or positions from the government. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ සියලු දෙනාම ප්‍රතික්ෂේප කරනවා ආණ්ඩුවේ තනතුරු ගන්න එක. දැන් මොකද වුනේ? මේ ආණ්ඩුව ආපු ගමන් යවනවා හිටපු අග්‍රවිනිශ්චයකාරතුමා. එතුමා අපි හොඳින් දන්න කෙනෙක්. නමුත් මොකද වෙන්නේ? එතුමා තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ඡන්ද කල් දානකොට ඒක කාලේ ගිහිල්ලා නීතිපති විදිහට පෙනී හිටියේ ඡන්ද කල් දාන. ඊට පස්සේ මේ ඡන්ද කල් දාන්න නියෝගය දුන්නාන් පස්සේ ඒ නියෝගයටත් එතුමා සම්බන්ධ වුණා. එතුමා යවනවා එක්සත් ජාතීන්ගේ නිත්‍ය නියෝජිතයා විදියට. දැන් අපිට හිතෙන්නේ නැත්නම් මේක ගැන යම් සකමුස්සත්වයක් මොකක්ද හිතෙන්නේ නැත්නම් එතුමා ඒ විදියට මේ තීන්දුව නැහැ කියලා මම කියන්නේ නැහැ. නමුත් ඒක වැරදි. දැන් මේක ගැන අහපුවාම අනුර දිසානායක මහත්මයා කවද්ද මේ ලිපිය දුන්නේ කියලා. මොකද ජනාධිපති අසං කළ දෙන්න ඕනේ මේක බාර ගන්න කියලා. දැන් ඒ ලිපිය නැහැ. දැන් මේ තොරතුරු දැන ගැනීම පනතට දිගටම අපි ප්‍රශ්න කරනවා ජනාධිපති ලේකම්කාරයා. එහෙම තොරතුරු නැහැලු. එහෙනම් ජනාධිපතිතුමා 110 යටතේ මේක මෙහෙම පත්වීමක් දෙන්න ඕනේ කියලා ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ තියෙනකොට ඒකට අස්සනක් ගාලා ජනාධිපතිතුමාගේ ලිපියක් නැත්නම් ජනාධිපති ලේකම්කාරයාලේ කොහෙන්ද අපි හොයාගන්නේ මේ ලිපි? ඒකයි තියෙන ප්‍රශ්නේ. ඒකට ස්වාධීනත්වය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. அப்போது அவர் சொல்லுகிறார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருக்கின்ற போது ஒரு அப்பாயின்மெண்ட் உண்டு, அதாவது வந்து நியமனம் ஒன்றை கொடுத்திருந்தார். அது தொடர்பாக இன்றைய நாட்களில் வந்து போய் பார்க்கின்ற போது அந்த ஜனாதிபதி காரியாலயங்களில் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட கடிதம் இன்று வரைக்கும் இல்லை. அவ்வாறு இந்த நீதிமன்றங்களில் வந்து நேரடியாக ஜனாதிபதிகள் தலையிடுகின்ற ஒரு விடயம், ஜனாதிபதி தான் உங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தீர்மானிக்கிறார். ஆகவே அது மிகவும் பிழையான விடயம் என்று சொல்லுகிறார். මම කැමතියි දැන් සීපාවන් මැතිතුමා සීපාවන් මැතිතුමා හිටපු අග්‍රවිනිශ්චයකාරතුමා අයියෝ වනසුන්දර මැතිණිය දෙහිදෙනී අලල්ගොඩ න්‍යාය විශ්‍රාම ගියම ඊ තනතුරු වලට පත් කළා. දැන් මෙතන ඉන්න අපේ වටකල මැතිතුමා එතුමා කිව්වා. அப்போது அவர் சொல்லுகிறார், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கின்ற போது, அதாவது நீதிபதி டிபார்ட்மெண்ட்டை பெரிய பெரிய போஸ்டுகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போது அதிலே பயங்கர பக்கச்சார்பு இருக்கிறது. அது ஒவ்வொரு வழக்குகளையும் பாதிக்கிறது என்ற அடிப்படையிலே சொல்லுகிறார். 114ක අත්සන් තියෙනවා මේ මන්දුල කරුණාන්ත මහත්තයා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට පත් කරුවා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා කාලේ. එතුමා පත් කරේ නැහැ.
එතුමාව විශ්‍රාම යවුවා විශ්‍රාම නිවාඩු. යවන මාස 6ක් තියන් ඉඳලා ගෙදර ඇරියා. දැන් මේ අය ආවේ එයාට දඬුවම් කරන්න. අඳුර කරුණාන්ත මහත්තයා වැරද්දක් කළා තියෙනවා නම් ඒකට දඬුවම් කරන්න ගෙනාපු 114ක අස්සම් කරලා ගෙනාපු මේ යෝජනාව කොහොද? හැබැයි මොකද උනේ? அப்போ சொல்லுகிறார் பந்துல குணவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற நீதிபதி அவருக்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலே 114 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பமிட்டு கொண்டு வந்த நேரத்திலே இந்த நாட்டில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு 6 மாதம் கட்டாய ஓய்வு விடுமுறை ஒன்றை அனுப்பி அவருக்கு வந்து அவர் செய்த பிழைகளுக்கு வந்து தண்டனைகளை கொடுக்காமல் அப்படியே அவரை ஓய்வு பெற சொல்லி ஓய்வு பெற பண்ணியிருக்கிறார்கள். அதனால ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நீதிபதிக்கு எதிராக 114 பேர் ஒப்பமிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த அந்த பிரேரணை கூட அந்த குற்ற செய்தவருக்கு வந்து தண்டனை கிடைக்கல, அவரை ரிட்டையர் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லுறார். ඒ මනුස්සර ශේෂ්ඨාධිකරණයට යන්න දුන්නෙත් නෑ. මේ ආණ්ඩුවම ඇදියත් උනේ ඒක. ඉතින් ඒක හරිද? එතකොට ඒක නීති ආධිපත්‍යද? ඒක අධිකරණ ස්වාධීනත්වයද? නෑ. දැන් ඒ වගේම මේ අධිකරණ සේවා නිලධාරීන්ගේ සංගමය කියලා මම බොහොම පැහැදිලිව කිව්වා. ඊටාම ස්වාධීනව වැඩ කරපු ආයතනයක්. දෙයාස් සිසිලගේ අරගලයත් එක්ක මේ අය දේශපාලනිකව සම්බන්ධ වෙනවා. මේ ආණ්ඩුවේ දේශපාලන පක්ෂත් එක්ක, එයා ක්‍රියාමාර්ගයත් එක්ක. එතකොට ඒක ඉවරනම් පස්සේ මොකද වෙන්නේ? මේගොල්ලන්ට කියන අයි ඇග්‍රී කණ්ඩායම. මේ අයි ඇග්‍රී කණ්ඩායම මොනවා හරි එකක් ගහපු ගමන් ඒගොල්ලෝ අයි ඇග්‍රී කියලා 10ක් විතර ගහපුවම වැඩේ ඉවරයි. දැන් මොකද වෙලා තියෙන්නේ? මේ අයි ඇග්‍රී කණ්ඩායමේ පළවෙනි එක තමයි සභාපතිතුමා හිටපු අධිකරණ ඒ නිලධාරීගේ සංගමේ. අද ඒතෝ උතුරුමැද ආණ්ඩුකාරය. මොකද හේතුව? මේ ආණ්ඩුවේ දේශපාලන ව්‍යාපාරات එක්ක වැඩ කිරීම. அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த நீதிபதிகளுடைய ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் ஒன்று இருக்கிறது, அதிலே ஏற்கனவே தலைவராக இருந்தவர் இப்போது வடமத்திய மாநிலத்தினுடைய ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதனால இவர்கள் ஏற்கனவே இதோ சுயாதீனமாக இயங்க வேண்டிய இந்த நீதித்துறையை இவர்கள் அரசியலுக்கு ரிட்டையர் பண்ணப்பட்ட ஒருவரை எடுத்துக்கொண்டு அவரை கவர்னராக போட்டுக்கிறார். ஆகவே இங்கே அதாவது வந்து அந்த கவர்னராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து அரசாங்கத்தினுடைய அரசியல் வேலைகளை செய்கிற சந்தர்ப்பத்தில் இவர்களால் வந்து நீதித்துறைக்கு பாதிப்பு ஏற்படுகிறார் என்று சொல்லுகிறார். එතුමා හිටපු විනිශ්චයකාරයෙක් අර අධිකරණ සේවා නිලධාරීන්ගේ සංගමේ සභාපති. දැන් ඊළඟට කියලා කවුද? අධිකරණ සේවා ඊළඟට දානවා චම්පා ජානකි විජේරත්න මැතිණිය. එතුමිය දානවා සබරගමු ආණ්ඩුකාරක. එයාත් මේකේ සභාපති කෙනෙක්. එතකොට ඊළඟ සභාපතිතුමා කවුද? අල්ලස් කොමිෂමේ අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමා. එතුමත් මේ අධිකරණ සේවා නිලධාරීන්ගේ සංගමේ සභාපතිවරයෙක් විදිහට වැඩ කරපු කෙනෙක්. අධිකරණ සේවා කොමිෂන් සභාවේ දැන් අද ලේකම් කවුද? එතුමත් මේ අධිකරණ සේවා මේ නිලධාරීන්ගේ සංගමේ සභාපති විදිහට වැඩ කරපු කෙනෙක්. දැන් මෙච්චර කාලයක් அப்போது அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 முக்கியமான பதவிகள், முக்கியமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, மற்றது ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஜேஎஸ்சி, அதாவது வந்து நீதிபதிகளை தீர்மானிக்கின்ற, நீதிபதிகளை எந்தெந்த இடங்களுக்கு நியமிக்கின்ற என்று தீர்மானிக்கின்ற சகலவருக்கும் வந்து அரசியல் ரீதியான ஒரு நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். அதனால இந்த அரசியல் நியமனங்கள் நீதிபதிகளுடைய இடமாற்றம் அவர்களுடைய தீர்ப்புல ஆழமாக தாக்கம் செலுத்துகிறது என்று சொல்லுகிறார். විනාඩි 2යි තව තියෙන්නේ. ඉතින් තියෙනවනේ. මට විනාඩි මම විනාඩි කිහිපයක් ඕන. එතකොට මේකෙදි ඒගොල්ලෝ ඉල්ලනවා මේ සාමාන්‍යයෙන් කරේ මේක වෙබ් එකේ බල කරා. මේවා ටික මේ ට්‍රාන්ස්ෆර්ස් ගැන මේ පාර මොකුත් නෑ වෙබ් එකේ බල කරේ. තැන් වලට දැම්මා. Tamange කැමති තැන් වලට දාගත්තා. සම්පූර්ණ වැරදි කාරණා ගන්නවක් මම ඔබතුමාට පෙන්නන්නම්. මේ සමහර ඉහළ ජේස් අය දානවා අන්තිම ඈතකට දානවා. දැන් චතුරිකාටි සිල්වා මැදිනිය ගල්කිස්සර ඇවිල්ලා ගල්කිස්සුවාවේ අවුරුද්දක්වත් නෑ. සාමාන්‍යයෙන් අවුරුදු 3ක් සේවය කරන්න අවස්ථාව තියෙනවා. හැබැයි මොකද කරන්නේ? එක අවුරුද්දක්වත් නෑ. එතමිනෝ මාරු කරනවා කෙලින්ම කැෂ් බෑවල්. அப்போ அவர் சொல்றார், இப்போது நீதிபதிகளுடைய இடம் மாற்றத்தை மோசமாக இவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். சந்திரிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நீதிபதி அவர்கள் கல்கிசை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை, அவாவை உடனடியாக கஸ்பாவா என்று சொல்லுகின்ற இடத்துக்கு வந்து இவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அது மிகவும் பிழையான விடயம் என்று சொல்லுகிறார். එතුමිය තමයි කිව්වේ මේ අයව අත්අඩංගුවට අරගෙන උසාවියට ඉදිරිපත් කරන්න කියලා. උනේ නෑ. කෙරුවේ නෑ පොලිසිය.
හැබැයි அப்போது அதுக்கு முக்கியமான காரணம் கல்கிச நீதிபதி அவர்களை கஸ்பாவைக்கு மாற்ற இவர்களுடைய காரணம் வசந்த சமரசிங்க என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய முன்னிலை அமைச்சர் ஒருவருடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது கல்கிசை நீதிமன்றத்தில். அந்த நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார் இவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுங்கன்னு சொல்லி அந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன காரணத்திற்காக அவாவை கல்கிசைக்கு மாற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். එතකොට ඒක ඒ නියෝගයේදී සති දෙකක් ගියේ නෑ එතුමියව ඉවත් කරා. ඊළඟට ගල්කිස්සේ ඒ ග්‍රේඩ් එකේ තිබුණ තැන. එතකොට මේකට දාන අය දාන්නේ අර ඉහළ නිලධාරීන් නමුත් මම මේ නම් කියන්නේ නැහැ මෙතන. මේ වගේම කොළඹ මහේසත් අධිකාරිය අංක 4-2 දෙන්නම මෙයාට වැඩිය චේස්සයි ඒ දෙන්නව දැම්මා එක්කෙනෙක් ඇඹිලි පිටියට අනිත් එක්කෙනව දැම්මා වැල්ලවායට. සාමාන්‍යයෙන් ජජ් அப்போது அவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் கல்கிசையில் இருக்கின்ற நீதிபதி வந்து அவருடைய நீதிபதி சேவையிலே வந்து அதிக உயர்தரத்தில் இருக்கிறவர். அவாவை கஸ்பாவட்டு போட்டார்கள். அதன் பிறகு கொழும்புல இருக்கின்ற புறக்கோட்டை நீதிமன்றத்தில் இருக்கிற 4வது நீதிமன்றத்தில் இருக்கிற 4-1 இருக்கிறவரை கொண்டு கஸ்பாவில் போட்டார்கள். ஏனென்றால் உண்மையாகவே கொழும்புக்கு வருவது என்பது வந்து மற்ற வெளிப்புற நீதிமன்றங்களில் வேலை செய்து கொழும்புக்கு வருவது வந்து அவர் அதாவது கொழும்பை நோக்கி வருகின்ற போது அவர்களுடைய தரம் கூடினவர் தான் கொழும்புக்கு வருவார்கள். இவர்கள் தரம் கூடிய ஏ கிரேட்ல இருக்கிறவர்களை கொண்டு கஸ்பாவை அம்பிளிப்பட்டிய போன்ற இடங்களுக்கு இவர்களுக்கு வேணுமன்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள் சொல்லுகிறார். පළවෙනි ස්ථානේ තමයි මේ ස්ථානේ. එතකොට ඊට අමතරව මම කියන්නේ කැමති இதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. සංවිධායකතුමෝ ඉස්ස අධිකරණයෙන් වසන් සමරසිංහ ඇමතුමා සම්බන්ධයෙන් දීපු තීන්දුව මොකක්ද? අධිකරණ නියෝගය. அப்போது எழுந்த நலிந்த எஸ் அவர்கள் சங் விதாயத்துமா என்று சொல்வார்கள். அதாவது வந்து கல்கிச நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு என்ன, அந்த நியோகம் என்று சொல்வார்கள், அந்த கட்டளை என்ன என்று திருப்பி மறுபடியும் எழும்பி நலிந்த ஜேஸ் அவர்கள் கேட்கிறார்கள். හරි දැන් උතුමා එනම් කියන්නකෝ. උතුමා කොලේ තියනවද උතුමාගා? අපි නෑ කිව්වේ. නෑ නෑ ඔය අයිඩියා කතා කරන්න එපා. නියෝගයක් තියෙනවද? අයිඩියා කතා කරන්න එපා. මල්ලක තියෙනවා මං ඉදිරිපත් කරන්න. அப்போது நலிந்த ஜேஸ் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த சொல்லப்பட்ட அதிகரண நியோகிய, அதாவது வந்து அந்த நீதிமன்ற கட்டளை என்னவென்று சொல்லுங்கள் என்று. அப்போது தயாசிரி ரத்நாயக்கு இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து தான் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். ஸோ தயாசிரி மந்திரித்துமா என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் இருந்த பாட்டில் எழும்பி பேத்தனமாக கதைக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச அப்போ சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி நலிந்திட்ட கேட்கிறார். அதாவது வந்து நலிந்த கேட்கிறார் திருப்பி சொல்லுங்கள் என்ன என்று. ஏற்கனவே ஒருக்கா நலிந்த தயாசிரி சொல்லிவிட்டார். அப்போ திருப்பி பேசுகிறார், ஏனம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பேசுகிறார். அப்ப சொல்ற சும்மா வந்திருந்து கொண்டு திடீரென்று எழும்பி பேத்தனமாக கதைக்க வேண்டாம் என்று பேசுகிறார். සති දෙකක් කියන ඇතුළේ මාරු කෙරුවා. හරි මම ඉදිරිපත් කරන්න තව ටිකකින් කුලේ ගෙනල්ලා. එතකොට ඒක සිද්ධ වෙලා ඒක ක්‍රියාත්මක වුණේ නැහැ. එතකොට දැන් බලන්න රාජ්‍ය සේනාධිපති මාත් එක්ක නඩු. அப்ப சொல்லுகிறார் சும்மா எழும்பி வந்து கதைக்க வேண்டாம், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு அந்த தீர்ப்பை இந்த பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லுகிறார். ඒක ආපහු ප්‍රධාන මහේසත්තු මේ විදිහට ඉන්න මහේසත්තුමිය මේක අපේක්ෂිත අපයක් ඉල්ලපුවාම එතුමිය ප්‍රතික්ෂේප කරා. දෙන්නේ අපේක්ෂිත අපේ දෙන්නේ. ඊළඟට මොකද කරන්නේ? ඔරෙන්ට් එකක් ඉල්ලනවා, ඒක ප්‍රතික්ෂේප කරනවා. එතකොට නිවාඩු දිනයක් වෙච්ච අඟහරුවා දවසක මේ මහේසත්තුමිය ඉන්නකොට අතිරේක මහේසත්තුමා කෝඩ් නම්බර් 3 එකේ එතුමා ගාවට ගිහිල්ලා ආදර්ශ කොමිසම ඉල්ලීමක් කරනවා වරෙන්තුවක්. කවදාවත් ගරු පන්තිතුමා මේ තමන්ගේ කෝට් හවුස් එකට පිටත් එක තියෙන කෙනෙක් ගාවට ගිහිල්ලා ඉල්ලන්නෙත් නෑ, අනිත් එක ඒක දෙන්නෙත් නෑ. හැබැයි මොකද වෙන්නේ? කෝට් වැකේෂන් එකේ රාජ්‍ය සේනාධිපති අත්තරන් උඩ ගන්න. හරි? එතකොට අනිත් එක මං කියන කැමති කොළඹ අංක 5 විනිසුතුමා හිටපු ජේස් කෙනෙක් ඔබතුමාගේ කාලය අවසන් කෝඩ් නම්බර් 2 එක ඉල්ලනවා. යාට අයිතියක් තියෙනවා කෝඩ් නම්බර් 2 එක ඉල්ලන්න. මොකද වෙන්නේ? එයාව විතර දාන්නේ නෑ. එයාව දානවා. அப்போது அவர் சொல்லுகிறார் இதே மாதிரி கொழும்பு நீதிமன்றங்கள்ல புறக்கோட்டை நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதிகள் அவர்கள் உள்ளக இட மாட்டாங்கள். 5ஆம் கோட்டில இருந்து 4ஆம் கோட்டுக்கு 1ஆம் கோட்டு 4ஆம் கோட்டுக்கு கேட்கின்ற போது இவர்கள் ஒன்றையும் தெரியல. இவர்கள் எல்லாரையுமே தூக்கி
கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு போடுகிறார் என்று சொல்லுகிறார். තවන් ගණනාවක් තියෙනවා වෙලාවට මම කියන්නේ මේ වගේ ගණනාවක් තියෙනවා කියන්නේ මේ මොකද්ද මේ කරන්නේ ඒ ඇග්‍රි සෙට් එක තමන් අයි ඇග්‍රි සෙට් එක තමයි මේ කරන්නේ මේක ෆික්ස් කරලා ඒ විතරක් නෙමෙයි මේ සේවා මේ ඔක්කොම මේ දුන්න උසස් වීම මොකද උනේ උසස් වීම තිබුණේ 20යි ගරු මන්ත්‍රීතුමා හැබැයි 35 දෙනෙක් කැදවනවා පළවෙනි වතාවට ඉන්ටර්විව් එකක් තියෙනවා මොකද වෙන්නේ එතකොට ඊටාම වැදගත් පළවෙනි ස්ථානේ තින්නේ ඔබතුමායි කාලය අවසන්යි කරු මන්ත්‍රීතුමනි. වරිනන්දස් මැතිණිය එතුමියව ඉවත් කරනවා ඊළඟට ලියනගේ මැතිතුමා ඉවත් කරනවා ඊළඟට තුමිනට ඉන්නේ හේවාවස මැතිතුමා ඊළඟට මේ විදිහට ගත්තන් පස්සේ ජේෂ්ඨ විනිශ්චයකාරවරු සුප්‍රාගේට් එකේ ඉන්න කට්ටියව එළියට විසිනවා ඊළඟට ගේන්නේ කවුද කොළඹ අද මහාධිකරණ වල දාලා තියෙනවා ජේෂ්ඨාය පැත්තකින් දාලා Tamanට කන්ට්‍රෝල් එකක් තියෙන කවුරු හරි අපි අරන් ආවොත් හෙට උදේ ඉර කරන්න පුළුවන් විනිශ්චයකාරවරු මං කියන්නේ අය වැරදි හැබැයි මම අහන්නේ කරු මන්ත්‍රීතුමා அப்போ இவர் சொல்றார், கொழும்பில் இருக்கின்ற நல்ல நீதிபதிகள் திறமையானவர்கள் எல்லாரையுமே சின்ன சின்ன இடங்களுக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் கொழும்பிலே தங்களுக்கு தேவையான ஐ அக்ரி கண்டாயம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற நீதிபதிகளை கொண்டு கொழும்பிலே போடுகிறார் என்று சொல்லுகிறார். මෙහෙම ෆික්ස් කළා මේ රටේ මේ වැඩ පිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් ඒ නිසා අපිට සිද්ධ වෙනවා දැන් ලංකාවෙන් පිටතට මේක අරන් යන්න ඉන්ටර්නැෂනල් කෝට් ඔෆ් ජස්ටිස් අපිට යන්න සිද්ධ වෙයි ඉන්ටර්නැෂනල් බයස් යුනියන් එකට යන්න වෙයි ට්‍රාන්ස්පරන්සි ඉන්ටර්නැෂනල් එකට යන්න වෙයි වර්ල්ඩ් ජස්ටිස් ප්‍රොජෙක්ට් එකට යන්න වෙයි ලැටිම හවුස් ප්‍රින්සිපල්ස් වල තියෙන බොහොම පැහැදිලිව දෙයක් සිතුනේ ඒ නිසා මේ ක්‍රියාවලිය තුළ අපි අග්‍රවිනිශ්චයකාරතුමාණන් ඉල්ලනවා කරුණා කරලා මම ඒ වගේම ඉල්ලනවා අපිට කාරක සභාවක් පත් කරන්න මේක ගැන සොයා බලන්න මොකද මේ සිද්ධ වුණ අසාධාරණකම් බැරි නිසා අපි අග්‍රවිනිශ්චයකාරතුමාණන් அப்போ சொல்லுகிறார், இப்போது இந்த நாட்டிலே நீதி இல்லாமல் போனால் நாங்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள். சர்வதேசத்தின்ற நீதிமன்றத்துக்கு போய் சர்வதேசத்தில் நீதியை கேட்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள் ஐசிஜேக்கு போக போகிறோம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போக போகிறோம். நேரத்தில் ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லப்படுகின்ற சர்வதேசத்தில் நீதி வழங்குகின்ற இடங்களுக்கு ஒரு நாட்டில் நீதி மறுக்கப்படுகின்ற போது ஒரு நாட்டில் நீதிமன்றங்கள் பிழையாக வழி நடத்தப்படுகின்ற போது நாங்கள் இதை சர்வதேச விடயங்களுக்கு கொண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார் தயாசிரியர். මේ සම්බන්ධව මැදිහත් වෙන්න කියලා ඉල්ලුවේ මගේ වචන ස්වල්ප අවසන්ට හරි. ඔව් කරු මන්ත්‍රීතුමිය. තුමා ඉතා බරපතල චෝදනාවක් කරනවා ගරු අධිකරණ සේවා කොමිෂන් සභාවේ සියලු මාරුවීම් සහ පවතිමින් පවතින නඩු සම්බන්ධයෙන් කතා කරා. මං හිතන්නේ ඒ ගරු අගවිනිසුරුතුමා බෙන්ච් ෆික්ස් කරනවා කියලා කිව්වා. ගරු අගවිනිසුරුතුමා NPP එකේ මන්ත්‍රීවරුන් කියන විදිහට වැඩ කරනවා කියලා බරපතල චෝදනාවක් කරා. මෙතුමා වගකීමෙන්ද කියන්නේ අගවිනිසුරුතුමාට කරන චෝදනාව දේශපාලනික පාර්ශවකරුවෙක් කියලා අගවිනිසුරුතුමා මේ චෝදනා කරන්නේ මේක බරපතල චෝදනාවක් ගරු සභාපතිතුමනි. அப்போது எழுமினவா சொல்லுகிறார் தயாசிரி ரத்நாயக்கா அவர்கள் ஜுடிஷரி சர்வீஸ் கமிஷன்ல இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது ஜுடிஷரி சர்வீஸ் கமிஷன் சேர்மன் அகவினிஸ்துருமா நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக விளங்கவில்லை. அந்த சேர்மன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான விதத்தில் தங்களுக்குள்ள அந்த நீதிபதிகளை இடம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் மோசமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறார்கள். இது பிழை. இவர் இதை தன்னுடைய ஒரு நல்ல உணர்வோடு தான் அல்லது இவர் இதை தெரிந்துதான் இதை செய்கிறார் என்று அவர்கிட்ட கேளுங்கள் என்று சொல்லி இந்த பெண்மணி அவர்கள் எழுமணி சொல்லுகிறார். කිසි වෙලාවක මම ඔබතුමා කතා කරනවා. හරි. හැබැයි ඉතා කෙටි කාලෙකින් කතා කරන තත්පර 30 කිසි වෙලාවක අග්‍රවිනිශ්චයකාරතුමා මේ බෙන්ච් ෆික්ස් කරනවා කියලා මම කවදාවත් කිව්වේ නැහැ. ඒක එතුමිය තමයි කිව්වේ. එතුමිය කතාව අහගෙන හිටියා නම් ඒක හරියට අහගෙන ඉන්න ඉදියා නෑ. ඔබතුමිය අහගෙන හිටියේ නෑනේ. නෑ අහගෙන හිටියේ නෑ. මම කිසි වෙලාවක අග්‍රවිනිශ්චයතුමා මේ බෙන්ච් ෆික්ස් කරනවා කියලා කිව්වේ නෑ. සම්පූර්ණ වැරදි කතාවක්. அப்போது எழும்பிய தயாசிரி ரத்நாயக் அவர்கள் சொல்லுகிறார், இந்த தமிழாக்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தான் எந்த ஒரு செகண்ட்ல ஒரு மொமெண்ட்ல கூட நான் ஜுடிஷரி சர்வீஸ் கமிஷன்ல இருக்கின்ற பெரியவர், அதாவது ஜுடிஷரி சர்வீஸ் கமிஷன் சேர்மன் இந்த மாற்றங்களை என்பிபிக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார் என்று தான் சொல்லல. தான் சொன்னது அரசாங்கம் பிழைவிடுகிறது. தயாசிரியனுடைய கருத்து 100% சரி.
தான் சொன்னது அரசாங்கம் தங்களுக்கு விரும்பின மாதிரி நீதிபதிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். நாங்கள் ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன்ல இருக்கிற சேர்மனை பற்றி கதைக்கவில்லை. இவா பிள்ளையாக ஒரு விடயத்தை பாராளுமன்றத்துக்கு அடிக்கிறார்கள் என்றால் ஜெயசேகர வந்து ஒரு நீதிச்சவரையாக்கு, அதாவது ஒரு சட்டத்தரணி. ஆகவே அவருக்கு தெரியும் எதை கதைக்க வேண்டும் எதை கதைக்க கூடாது. ஆகவே தெளிவாக சொல்லுகிறார். அப்படி ஒரு விடயம் நடக்கவே இல்லை, இவா பிள்ளையாக சொல்லுகிறாண்டு. நான் முதல் போட்ட டிரான்ஸ்லேஷனை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியான ஒரு விடயத்தை நான் இங்கே கதைக்கவில்லை, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண கூட இல்லை. ஆகவே இவா எழும்பி கதைத்தது முதலாவது இவா எழும்பி கதைத்தது மாபெரும் பிள்ளை. இவா எழும்பி கதைக்கவே இல்லாத பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கின்ற போது காரணங்கள் இருக்கணும். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்பதற்கு அது கூட இல்லை. මට දැනගන්න පුළුවන් නීති ප්‍රශ්නයක් අනු දෙක නීති ප්‍රශ්න මමට විතර ගහන්න පොයින්ට් එක තමයි කියලා. ඔබතුමා මේ පිටේ ඉඳලානේ මේ කතා කරන්නේ. ඒකයි මම කියන්නේ. නෑ මේ සාකච්ඡාවේ නෙමෙයි හිටියේ. නෑ මම අහන්නේ මෙතුමීට දැන් ඔබතුමා පොයින්ට් එක දුන්නේ කොයි ආකාරයෙන්ද? නෑ அப்போது நான் எழுப்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கிறேன். கேட்கும் போது இவர் சொல்றார், இந்த தயாசிரி ஜெயசேகர அவர்களுடைய கருத்துக்கும் அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்ததுக்கும் வெளியில இருந்துதானே நீங்கள் இந்த சம்பாஷணைக்குள்ளுக்குள்ள வருகிறீர்கள், உங்களுடைய பாயிண்ட் என்ன என்று கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் எழும்பின உன்ன பாயிண்ட கேட்கிறீர்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் என்று கேட்காமல் 1.5 நிமிடம் கதைக்க விட்டீர்கள். நான் கேட்கிறது ஒரு நீதி பிரச்சனை, அதுக்குரிய பாயிண்ட நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். அதோட அவட்ட கேட்கிறேன், எந்த விதத்துல அவ கதைக்க விட்டுறீங்க? இவர்களுடைய சம்பாஷணை இல்லை என்னுடைய பிரச்சனை. நான் கேட்பது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், எந்த வகையில அந்த பெண்மணியை கதைக்க விட்ட நீங்கள், அது 100 விதம் பிழைதானே என்று கேட்கிறேன். அப்போது அவர் சொல்லுகிறார், அதாவது ப்ரொஃபசர் சொல்லுகிறார், மேலே இருந்து தயாசிரி ரத்ன ஜெயசேகர் அவர்களுடைய கருத்திற்கு அவ பதில் சொன்னவாண்டு. அப்போது நான் சொல்றேன், அவ ஒருவருடைய கருத்துக்கு இன்னொருவர் எழும்பி பதில் சொல்லலாது. இந்த பாராளுமன்றத்துல ஒருவருடைய கதைக்கு பிறகு ஒதுக்கப்படாத நேரங்கள் இல்லாத நேரங்கள் எழும்பி 1.5 நிமிஷம் கதைக்க வேண்டுமாக இருந்தால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்க வேண்டும். அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு பாயிண்ட் இருக்கணும். அதாவது என்ன பாயிண்ட் என்றால், அந்த நிலையியல் கட்டளை சட்டத்தை என்ன வகையில மீறுகிறார்கள் என்பதை சொல்லித்தான் 1 நிமிடம் கதைக்கலாம். எதுவும் இல்லாம கதைத்ததுக்கு நீங்கள் எப்படி டைம் கொடுத்தீர்கள் என்ற போது அவர் சொல்லுகிறார், இவருடைய கதைக்கு ஜெயசேகர் அவர்களுடைய கதைக்கு காரணத்தை சொன்ன ஆண்டு சொல்லுகிறேன். அப்படி ஒரு பாயிண்டும் இந்த பாராளுமன்றத்துல இல்லை, இந்த நிலையியல் கட்டளை சட்டத்துல இல்லை என்று சொல்லுகிறேன். උත්තර දෙන්න බෑ. එයා නම කටහන් කරලා නෑ. එහෙම මොකරි හේතුව තියෙනවා. මම එක දවසක් එළියට දැම්ම පොයින්ට් බෝඩ් එක අහපු එක. ඔබතුමා තප්පර 30ක් ගන්න එනවා. මට කියන කරුණා කරලා honorable professor මට කියන මම එක දවසක් just for asking for a point of order, one of the parliament member would be outside the parliament. මේ බලන්න මේ දැන් හේතුව මොකුත්ම නැතුව නිකම්ම කතා කරන විනාඩියක්. அப்போது நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறார், அப்ப என்ன நீங்கள் 30 செகண்ட்ல விடயத்தை சொல்லுங்கள். இவர் சொல்லுகிறார், இவருக்கு விளங்கி விட்டது, பிசை விட்டது, நான் போயிட்டே, அதாவது முக்கியமான விஷயத்தை அடிச்சுட்டு விளங்கிட்டு. அப்ப நீங்கள் 30 செகண்ட் விரும்பினா கதைக்கலாம்னு சொல்றேன். அப்படி 30 செகண்ட் எல்லாம் கதைக்கலாது, எனக்கு அவாவை கதைக்க விட்டதுக்குரிய காரணத்தை சொல்லுங்கள் சொல்லி ப்ரொஃபசர் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் விடையலாது. ஏனண்டா இங்க பாராளுமன்றத்துல நிலையியல் கட்டளை சட்டத்துல சட்டம் சொல்லுகிறது, அதை விட சபாநாயகருடைய ஒரு தெளிவான தீர்ப்பும் இருக்கிறது. இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கும் போது நீதி பிரச்சனை அல்லது ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த பாயிண்டை சொல்லித்தான் கதைக்கலாம் என்றால் அவங்க பாயிண்டை சொல்லப்படவில்லை. ஆகவே என்றால் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் கதைக்கப்படையில்லாது. இதே பாராளுமன்றத்துல இவ்வாறு ஒருக்கா நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை கேட்கும் போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தராமல் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை வெளியேற்றுமாறு ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்துல பணித்தார். சோ ஆகவே நீங்க செய்யறது மாபெரும் பிள்ளை என்று சொல்லுகிறேன். එතකොට ඒ පොයින්ට් එක දුන්නේ කොයි ආකාරයෙන්ද? ගරු මන්ත්‍රීතුමා ඒ ආණ්ඩුවේ එක නීතියක් අපිට එක නීතියක්ද? அப்போ நான் கேட்கிறேன், அவாக்கு பாயிண்டை கொடுத்தது எந்த அடிப்படையில? அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? எந்த அடிப்படையில நீங்கள் கொடுத்தீங்கன்னு தான் கேட்கிறேன். මන්ත්‍රීතුමා කරුණා කරලා වාඩි වෙන්න. දැන් මම දැන් මෙතන දැන් මට ඒක තීරණය කිරීමේ හැකියාව තියෙනවා, මට අවස්ථාව තියෙනවා. නෑ அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தயவு செய்து இருங்கள், எனக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பத்தில் இன்னொரு ஆளுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற உரிமை சபாநாயகராக தனக்கு இருக்குன்னு சொல்லுகிறார் இவர். அப்போது நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அப்படியான ஒன்றும் இங்க ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இல்ல. நீங்கள் கொடுக்கலாம், எப்ப பாயிண்ட் இருந்தா மட்டும்தான்.
நீங்கள் இந்த கதிரையில இருக்கிறீர்கள் என்பதற்காக கொடுக்க முடியாது என்று பேசுகிறேன். அதான் உண்மை. இவர் பிழை விட்டிருக்கிறார்கள், பிழை அடித்து விட்டேன், அதான் நடந்தது. ඉසයි විතර මයිවාල්කනම් ජගදීශ්වර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. சபைக்கு தலைமை தாங்கும் பொறுப்பினர் அவர்களே, தண்டனை சட்டக்கோவை அத்தியாயத்தினை இன்றைய தினம் நாங்கள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே ஒரு பாடல் விதிவாடு நடக்கிறது எனக்கும் மற்றவர்களும். ஒரு பாடல் வரிகள் இருக்கின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு பாடல் வரி இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய தினம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தண்டனை இவருடைய உரை நடந்து கொண்டிருக்கிற போது மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் இதை ஓட விடுகிறேன், மீண்டும் பிரச்சனைக்கு கொண்டு போகிறேன். பருவம் பற்றிய என்ன செய்ய இருந்தார்கள் என்று சொன்னார். அவர் இவருடைய உரை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அடிபாடு தொடங்கி பிரச்சனை, பின்பக்கத்துல பயங்கர அடிபாடு நடக்கிறது. அட்டிப்பறிக்கப்படுகின்றது. தற்போது பயங்கர அடிபாடு எனக்கும் மற்றவர்களுக்கு இடையில பாராளுமன்ற அடிபாடு இவர் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கே எங்களுக்கு அடிபாடு. පොයින්ට් ඔෆ් ඕඩර්. ගරු මුලසනරුඩ මන්ත්‍රීතුමනි, පෞගිය කාලයක් තිස්සේ YouTube නාලිකා ගණනාවකනියුත් විවිධ මඩ ප්‍රචාරයන් ගෙනිච්චා, ව්‍යාජ ප්‍රචාරයන් ගෙනිච්චා. මමත් වසන්ත සමරසිංහ ඇමතුමත් එවැගේම රංජන් ජයලාල් නගරාධිපතිතුමත් අත්අඩංගුවට ගන්න ගල්කිස් උසාවියෙන් නියෝගයක් දීලා තියෙනවා කියලා. நீதி அப்போது வந்த மஹிந்த சமரசிங்க என்ற இன்னொரு பிரதி அமைச்சர், இவர் சரியாக உணர்ச்சி வசப்பட்டார். ஏனென்றால் தயாசிரி இவருக்கு அடித்துட்டார். இவருடைய வழக்கம் வசந்த சமரசிங்கவும் மஹிந்த ஜெயசிங்க. இவர் வசந்த சமரசிங்கருடைய வழக்குக்கும் இவருடைய வழக்குக்கும் நீதிபதி சொல்லி இவர்களை அரஸ்ட் பண்ணவில்லை என்கிற விடயத்தை தயாசிரி அடித்த பிறகு எங்கேயோ இவருக்கு சொல்லிவிட்டார்கள். வெளியில் நின்றவர் இவர் ஓடி என்று சொல்லுகிறார். யூடியூப்ல இவ்வளவு காலமும் இப்படி ஒரு விடயம் ஒன்றை நீங்கள் வெளியால பொய்யா பரப்பினீர்கள், தனக்கு எதிராகவும் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக. இவருடைய பேர் மஹிந்த சமரசிங்க. வசந்த சமரசிங்கவுடையாகவும் ஒருவருடைய பெயரை சொல்லி 3 பேருக்கும் இடையிலேயும் பொய்யான ஒரு விடயத்தை சொல்லி எங்களை அப்படி அரஸ்ட் பண்ண சொன்னதாகவும் நீங்கள் பொய் சொல்லி இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் இவர் கதைக்கிறார். දයාසිරි ජයසේකර කියලා තමයි මෙතුමාගේ නම සඳහන් කරන්නේ. මම මීට කලිනුත් ජනාධිපති නීතිඥ මෛත්‍රී ගුණරත්නට අභියෝග කරා තියෙනවා නම් කොහේ හරි උසාවි නියෝගයක් ගෙනල්ලා සභාගත කරන්න. බොරු කියන්න එපා. அப்போது இவர் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு தயாசிரி அவர்களுக்கு பேசுகிறார். தன்னுடைய பேர்லே எங்கேயாவது நீதிமன்றம் ஒன்றில் வடிவாக கேளுங்கள், தன்னுடைய பேர்லே நீதிமன்றம் ஒன்றில் எங்கேயாவது ஒரு நீதிபதி கட்டளை இருந்து தன்னை அரஸ்ட் பண்ண சொல்லி இருந்தால் முடிந்தால் இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிங்களி இவர் ஒரு சேலஞ்ச் ஒன்றை பண்ணுகிறார். அதே நேரம் வேறொரு சட்டத்தரணிக்கும் தான் சேலஞ்ச் பண்ணியதாக தன்னுடைய பேரிலே இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தன்னுடைய பேரிலே இருக்கிற அந்த நீதிபதியினுடைய அதாவது அந்த ஓர்டரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். எங்க இருக்கிறது උසාවි නියෝගය සභාගත කරන්න ඕන. මොකක්ද උසාවි දුන්නේ? උසාවි දුන්නේ ගරු මුලසනරුඩ මන්ත්‍රීතුමනි, මගෙනුත් වසන්ත සමරසිංහ සහෝදරයාගෙනුත් ඒ වගේම රංජන් ජයලාල් සහෝදරයාගෙනුත් ප්‍රකාශ සටහන් කරගන්න කියලා. ඒ ප්‍රකාශ සටහන් කරගන්න කියලා කිව්ව අගෝස්තු 22කට පෙර අපි තිදෙනාම ගිහිල්ලා ප්‍රකාශ ලබා දීලා තිබෙනවා මේ සිද්ධිය සම්බන්ධයෙන්. මේක සම්පූර්ණයෙන්ම මේ සිද්ධිය එකින් එක කියන්න
මේක වෙලාවක් නෙවෙයි. ඕනනම් එහෙමත් කියන්න පුළුවන්. කම්කරු දෙපාර්තමේන්තුවට වංචා කරලා ජෝන් සෙනවිරත්න හිටපු ඇමතිවරයා තමන්ගේ දේශපාලන බලය පාවිච්චි කරලා වැරදි විදියට වෘත්තීය සමිතියක පාර්ශවයකට ලියාපදිංචි කරවලා එහෙම කරපු වංචනික ක්‍රියාවක්. ඒක කම්කරු කොමසාරිස් ජෙනරාල් වරයා ලිපි දෙකකින් නිකුත් කරපු ලිපි දෙකකින් ඉතාම මැනවින් සඳහන් කරලා තිබෙනවා. ඒ නිසා හරි පැහැදිලි මම චැලෙන්ජ් කරනවා, අභියෝග කරනවා පාර්ලිමේන්තු වරප්‍රසාදයට වලට මොනවා වෙලා නීතිඥ බෝඩ් එක ගහගෙන මෙතන බොරු කියන්න එපා හැමදාම ඇවිල්ලා. ඒ නිසා මේක දැන්වත් නිවැරදි වෙන්න ඕන. එවැනි කිසිදු තීන්දුවක් දීලා නැහැ. ඒ නිසා අපි ඉතාම கருணாவின் இல்லைனா தவதுரட்டா மெவனி வெரதி பிரச்சார கரண்டிப்பா. அப்போது வந்தவர் தன்னை ஒருபோதுமே ஒரு நீதிமன்றத்திலையும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு நீதிமன்றத்திலே ஒருபோதுமே இவர்கள் ஒரு நீதிமன்ற கட்டளையை பிறப்பிக்கவில்லை. தன்னையும் இவருடைய பெயர் வந்து மஹிந்த விஜயசிங்க, வசந்த சமரசிங்க, இவர்கள் இருவர் மற்ற இன்னொரு 3 பேரை சொல்லி 3 பேரையும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தார்கள். அதாவது வந்து போலீசார் வந்து வாக்குமூலங்கள் பதிய சொல்லியிருந்தார்கள். அது 2025 ஆண்டு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2025 ஆண்டு 8ஆம் மாதம் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். இவர் தான் வசந்த சமரசிங்க, இவர் வந்து வாணிப அமைச்சர். இவர் சொல்லுகிறார் 2025 ஆண்டு 8ஆம் ஆண்டு தான் தன்னை ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் போய் 2024 ஆண்டு 8ஆம் ஆண்டு தான் தன்னை ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். தயாசிரி ஜெயசேகர மாபெரும் பொய் ஒன்றை சொல்லுகிறார் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். වගේම මේ කරපු වැරදි ප්‍රකාශය වහාම ඉල්ලාස් කර ගන්න ඕන. දයාසිරි ජයසේකර ගරු මන්ත්‍රීතුමා වහාම ඉල්ලාස් කර ගන්න මේ ප්‍රකාශය. නිසා තවදුරටත් පාර්ලිමේන්තු වරප්‍රසාදවලට බොරු කියන්න එපා කියලා අපි ඉල්ලා. அப்போது இவர் சொல்லுகிறார், தயாசிரி ஜெயசேகர சொன்ன மாபெரும் பொய்யை உடனடியாக இந்த பாராளுமன்றத்திலிருந்து விட்ரோ பண்ணணும், அதாவது அந்த வாபஸ் பெற வேண்டும். பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு உட்பட்டு கொண்டு பாராளுமன்றத்து உள்ளுக்குள்ள வந்து பொய் சொல்ல முடியாது என்று பேசுகிறார். ඊය දෙසැම්බර් 18 වෙනිදා ඉරුපුඩි සිල්වා මැතිනිය දුන්න තීන්දුවේ තමයි මේක තිබෙන්නේ. කෝට් මැජිස්ට්‍රේට් එකේ මම ලබන සිකුරාද වෙනකොට ඒක සභාගත කරනවා. ඒ නිසා දැන් මගේ අතේ තිබුණා මම දැන් සභාගත කරනවා. මලක තිබුණා ડોකියුමන්ට් එක. කලබල වෙන්න එපා. ඔයාර මේ ගල් නෑවේ කියලා කලිසම එයා සයි කලිසම නැතු චීත්තේ දීවා චීත්තේ. හරි චීත්තේ මම ඒක මම පස්සේ කියන්නම්. හරි එතකොට ගරු කතානායකතුමා මම සිකුරාදට මම ඒක අනිවාර්ය සභාගත කරනවා. දෙම අතර ඒක ගැන කතා කරන්න පුළුවන්. அப்போது ஜெயஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பி சொல்லுகிறார், 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் இவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வார வெள்ளிக்கிழமை நான் இதை கொண்டு இங்கே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார், இப்போது காட்டுங்கள் பேர் சொல்லுகிறார். இருந்தால் காட்டுவேன் தானே, என்னிடம் இல்லை. அது பிறகு சொல்லுகிறார், உங்களுடைய காய்ச்சட்டை கலட்டப்பட்ட விடயம் ஏதோ பேர் ஒரு விடயம் நடந்திருக்கிறது, உங்களுடைய காய்ச்சட்டை கலட்டப்பட்ட விடயங்கள் அது தொடர்பாக என்னால் கதைக்க முடியும் என்று சொல்லி நக்கல் அடிக்கிறார். ගරු මහින්ද ජයසිංහ මොකක්ද කියලා ඔබතුමා උත්තර දී ගන්න බැරි වුණාම වෙන මොනවා හරි බයිලා ගහනවා ගලේ වෘත්තීය ආචාර ධර්ම කියලා දෙයක් තියෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා වෘත්තීය ආචාර ධර්ම නීතිච්ඡ වෘත්තීය ආචාර ධර්මත් කෙලෙසනවා. அப்போதலுமே மஹிந்த சமரசிங்க சொல்லுறார், நான் எனக்கு எதிராக வழங்கப்பட்ட நீதிமன்ற கட்டளையை சமர்ப்பிக்க சொன்னேன். அதற்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கேட்கிறார். இப்ப எழும்பி சொல்லுகிறார், அதை கதைக்காம விட்டு போட்டு எங்கேயோ காய்ச்சட்டை கலண்ட கதையில கதைக்கிறார். அதாவது வந்து ப்ரொஃபஷனல், அதாவது வந்து உத்தி ஆச்சார தர்மையன் சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் டீசென்சி ஒன்று இருக்கிறது. அதை இவர் ஒரு சட்டத்திறனியாக இவரை மேற்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி பேசுகிறார் மஹிந்த விஜயசிங்க. ගරු සංවිධායකතුමා මොලාසන මන්ත්‍රීතුමනි
ඒක නිකම්ම නිකං උදාහරණයක් කියප එකක් විතරක් නෙවෙයි. ඒ සිදුවීම මත පදනම් වෙලා තමයි ගල්කිස්ස මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියන කතාවක් නේ කිව්වේ. එතකොට දැන් මේ කිව්වනේ ගල්කිස්ස මහා අධිකරණයේ නියෝග ඉදිරිපත් කරන්නම් කියලා. එහෙම වසන් සමරසිංහ ඇතුළු මේ තිදෙන අත්තරම ගන්න කියලා ගල්කිස්ස මහා අධිකරණ නියෝගයක් ලබා දීලා නැහැ. ඒකට දැන් කියන්නේ මොකද්ද? ඒ නියෝගය නිසා තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියලා. අධිකරණයේ මහේස් அப்போ இவர் சொல்கிறார் இது உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விடயம் இல்லை. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பு காரணமாகத்தான் கல்கிசை நீதிபதியை இவர்கள் இடம் மாட்டினார்கள் என்று எங்களை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அல்லது கட்டளை ஒருபோதும் வழங்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் சொல்வது 3 பிழை, அதை சமர்ப்பிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். අධිකරණය මාරු කරේ කියලා මහේස්ත්‍රාත්තුමිය කියනවා. ඒකනේ මේ කතාවේ හරය උනේ. ඒතර අපි කියන්නේ කරුණා කරලා ඒ අත්අඩංගුවට ගන්න කියලා කියපු නියෝග ඉදිරිපත් කරන්න. එහෙම නැත්නම් ඒ කරුණ මත පදන් වෙන ගෞතම කතාව ඉවත් කරගන්න. දැන් මෙතන அப்போ அவர் சொல்லுகிறார், அப்படியா இருந்தால் நீங்கள் அந்த நீதிமன்ற கட்டளையை சமர்ப்பிங்கள் அல்லது சொன்ன விடயத்தை வாபஸ் வாங்குங்கள், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். අධිකරණයේ සම්පූර්ණ ක්‍රියාවලියට ආණ්ඩු මැදිහත් වෙනවා කියන කතා කරන්න ගත්තේ. මේ කරේ අධිකරණ සේවා කොමිසම තමයි මාරු කිරීම කළා තියෙන්නේ. ඒක අපේ එකක් නෙමෙයි. දැන් මම ඔබතුමාට මයික් හරි අනිද්දා ලබන සිකුරා අනිද්දා මහින්ද ජයසිංහ තප්පරදියයි සිකුරාදට මේ කියන නඩු තීන්දුව මේ නඩු තීන්දුව ඉදිරිපත් කරන්න බැරි වුණොත් දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා එදාට මොකද්ද කරන්න කියලා අපිට කියන්න මේ සභාවට. දයාසිරි ජයසේකර මන්ත්‍රී அப்போது இவர் கேட்கிறார், வெள்ளிக்கிழமை அந்த தீர்ப்பை இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காவிட்டால் அதற்கு பிறகு இவர் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். මන්ත්‍රීතුමා ඔව් නිකම් බොරු කියලා වැඩක් නැහැ නේ. ඩොකියුමන්ට් එක තියෙන ඉඳ තමයි ඉන්න කලබල වෙන්න එපා. ඔයිට වැඩි වාලා බොරු කියලානේ මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙන්නේ. හරිද? ඒ නිසා මම බොහොම පැහැදිලිව ගියා සිකුරාදා උදේට මම මේක ඉදිරිපත් කරනවා කියලා. හරි දැන් ඔබතුමා ඉදිරිපත් නොකරොත් කියන එකක් නැහැ. අනිකරනවා. එච්චරයි. අනිද්දා அப்போ அவர் சொல்லுகிறார், பொறுங்க, அவசரப்பட்டு கத்த வேண்டாம். இவர் எழும்போது அவர்கள் கத்துகிறார்கள். என்னட்ட டாக்குமெண்ட் இருக்கிறபடியா தானே நான் சொல்லுகிறேன், அதை கொண்டு வெள்ளிக்கிழமை இங்கே பாரப்படுத்துகிறேன் என்று. ஆகவே வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்க முடியாவிட்டால் என்ன என்ற கதையெல்லாம் இல்லை, நான் சமர்ப்பிப்பேன். இதை விட பெரிய பொய்யலை சொல்லித்தானே இந்த பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். ஆகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறேன். இதை நிப்பாட்டிவிட்டு நாங்கள் சபையை நடத்துவோம் என்று சொல்லுகிறோம். අවසාන විනාඩිය சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த சிறுவர்கள் உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் தொடர்பான இந்த சட்டமூலத்திலே உண்மையிலே அதோட காத்திரமான பங்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் என்ற எதிர்விளை பொறுப்புள்ள குடிமக்களாக கூறியிருந்தால் கிராமப்புற வீதிகளை புனரமைக்கின்றார். இங்கு நானும் பாரபட்சமும் கிடையாது. එවැනි බරපතලකට චෝදනාවක් සංවිධායකතුමා අධිකරණ සේවා කොමිසම සභාව විසින් කරන ලද මාරුවීමක් සම්බන්ධයෙන් මේ සාකච්ඡාව සිදු වුණේ. එතකොට මෙතුමා කියපු කතාවේ මෙතුමාට ඔප්පු කරගන්න වෙන්නේ සිකුරාදා නම්. හැබැයි මේ කතාව පමණක් ප්‍රචාරය වුණාම මාධ්‍ය මගින් අධිකරණ සේවා කොමිසම විසින් සිදු කරන ලද ක්‍රියාවකට චෝදනාවක් එල්ල කරලා ඒ චෝදනාව පමණක් ජනතාවට ගිහිල්ලා තියෙනවා. දැන් මෙතුමා මේක ඔප්පු කරන්න වෙන්නේ සිකුරාදා. හෙටත් නෙමෙයි සිකුරාදා. එතකොට ඒ සිකුරාදා ඔප්පු කරගන්න බැරි වුණොත් එහෙම අවසානයේ මෙතුමාගේ ප්‍රශ්නයක් නෙවෙයි, මෙතුමා කරපු චෝදනාව අධිකරණ සේවා කොමිසම මත පමණක් ඉතුරුලා තියෙනවා. දැන් මේ ගැන සැලකිලිමත් වෙන්න ඕන කියලා මම හිතනවා එවැනි බරපතල ගණේ චෝදනාවක්. ඒ සිදුවීම පදනම් කරගෙන තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියලා කියන්න පුළුවන් නම් මෙතුමාට, එහෙනම් දැන් ඒ තීන්දුව පිළිපදලා ඉන්න. එහෙම බැරි නම් මම ඔප්පු කරනකම් මම කියපු දේ අස් කර ගන්නවා කියලා කියන්නේ. එතකොට මාධ්‍ය වලින් ඒක අස් කරලා යාවි. නැත්තම් මේක ඉතුරු කරලා දවස් දෙකක් ගියාට පස්සේ සමාජගත වෙච්ච මතයක්
සිකුරාද මෙතුමා කිව්වා කියලා ඉවස් කරන්න බෑනේ. කරුණාකර මං හිතනවා මේක අධිකරණය සම්බන්ධ ප්‍රශ්නයක් නිසා ඒ ප්‍රකාශය ඉල්ලාස් කරගෙන සිකුරාද පුළුවන් නම් ඔප්පු කරලා පෙන්නන්න. அப்போது எழும்பிய நலிந்த ஜெயதிச பிரதான சங்கிதா நாயகத்துமா அவர் சொல்லுகிறார், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்போது தயாசிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் ஜேஏசி அதை அவர்களே அரசாங்கம் தலையிட்டு இந்த மஹிந்த சமரசிங்க மஹிந்த விஜயசிங்க மற்றும் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ண சொன்ன அந்த வாரண்ட் காரணமாகத்தான் அவரை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன இந்த விடயத்துக்கு இவர் அந்த ஆதாரங்களை வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போது புதன்கிழமை, ஆகவே புதன்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களுக்குள்ள ஒரு ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன், அதாவது வந்து நீதி சேவைகள் ஆணைக்குழுக்கு எதிராக தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வைத்த இந்த குற்றச்சாட்டு இந்த 2 நாட்கள்ல முழு மீடியாக்களிலும் போய் பொதுமக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனையாக போய்விடும். வெள்ளிக்கிழமை இவர் வந்து சமர்ப்பிக்க தவறினார் என்றதற்காக அந்த பிரச்சனை என்ற அந்த வதந்தி இல்லாமல் போகாது. ஆகவே வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஒன்றில் இப்ப இவர்களிடம் சொல்லுங்கள், அதற்குரிய இப்ப இல்லாஸ் பண்ணிக்கொண்டு, அதாவது வந்து இப்ப அதுல இருந்து வித்ட்ரோ பண்ணிக்கொண்டு வெள்ளிக்கிழமை திருப்பி வைக்க சொல்லுங்கள், அல்லது திருப்பி வந்து பாரப்படுத்த சொல்லுங்கள் அந்த ஆதாரங்களை. அப்படி இல்லாட்டி உடனடியாக இப்ப சமர்ப்பிக்க சொல்லுங்கள். இது நீதிமன்றம் தொடர்பான பிரச்சனை என்பதால் உடனடியாக எங்களுக்கு இது தொடர்பான முடிவொன்றை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். දයාසිරි ජයසේකර මන්ත්‍රී අභියෝගය තමයි පයින් ජයසිංහ මැතිතුමා ඇතුළු පිරිස අත්අඩංගුවට ගන්න කියලා තිබුණ නියෝගයක් තියෙනවා නම් ඒක පෙන්වන්න කියන එක තමයි මට කිව්වේ. ඒක මම ඉදිරිපත් කරනවා. දැන් තව විනාඩි 5ක් 10ක් යනකොට තව මේක આવොත් මගේ අතට මම ඒක අදම ඉදිරිපත් කරන්නම්. නැත්නම් සිකුරාත් තමයි මගේ අතට ගන්න පුළුවන්. මොකද හෙට ඉන්නේ නැති නිසා. හරි. හැබැයි අනික් කාරණේ තමයි ඇය මේ මහේසත්තුමිය සාමාන්‍යයෙන් මගේ කාරණේ දුන්නේ මහේසත්තුමිය කවුරුදු 3ක් සාමාන්‍යයෙන් වැඩ කරනවා. විශේෂ එතුමිය ඉල්ලන්නේ නැතිනම් මාරුවීමක් සාමාන්‍යයෙන් දෙන්නේ නැහැ. නැත්නම් වෙනත් කාරණයක් නැතුව. මේ කරුණු මත දිගින් දිගටම සිද්ධ වුණා අපි දැක්ක. ඒ නිසා තමයි ඒව මාරු කරලා තියෙන කියන කාරණේ අපිට හිතා ගන්න සිද්ධ වෙන එක මම කිව්වේ. ඉතින් ඒ නිසා මට වගකීම තියෙන්නේ අත්අඩංගුවට ගැනීම සම්බන්ධව තියෙන ඒ ඕඩර් එක මට පෙන්නන්න කියලා නේ කිව්වේ. ඒක මම ඉදිරිපත් කරනවා අනිවාර්යයෙන්. ගැන කිසි ගැටලුවක් නැහැ. නමුත් මේ සමස්ත කාරණේ පිළිබඳව මේ මාරු කිරීම පිළිබඳව විශාල අසාධාරණකම් සිද්ධ වෙනවා කියලා මම කිව්වා. ඒක එහෙම විදිහටම තියෙනවා. ඒ ගැන කිසි ගැටලුවක් නැහැ. සංවිධායකතුමා. அப்போது எழும்பிய தயாசிரி அவர்கள் சொல்லுகிறார், இந்த விடயம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கின்ற நான் நாளைக்கு வர மாட்டேன். ஆகவே இப்ப என்னோட 5-10 நிமிடங்கள் என்னுடைய கைக்கு வந்தா நான் அதை சமர்ப்பிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் இதை வெள்ளிக்கிழமை சமர்ப்பிப்பேன் என்றால் நான் நாளைக்கு வர மாட்டேன். ஆனா இவர்களுக்கு இந்த விடயம் அது மீடியாவுக்கு போகுது, இவர்களுக்கு சுடுவதும் அடியப்படி என்பதற்காக எனக்கு இப்போது இதை வாபஸ் வாங்கிக்கொள்ள முடியாது. நான் சொன்னது அப்படியே இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லுகிறார். கடும் ஷாட். මේ වසන් සමරසිංහ ඇමතුමාව අත්අඩංගුවට නියෝග කිරීම නිසා තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියලා බොහොම පැහැදිලිව කිව්වා. කිව්වේ නැද්ද? හැන්සාඩ් එකේ තියෙනවා, රෙකෝඩ්ලා තියෙනවා. කියපු කාරණේ තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරන්න හේතුනේ වෙන කාරණා නෙවෙයි. වසන්ත සමරසිංහ ඇමතුමා අත්අඩංගුව ගන්න කියලා නියෝගයක් කරා කියන එක. ඒක හරි පැහැදිලිනේ. එතකොට නෑ පොඩක් ඉන්න. ඔබතුමා කියපු එක මේ. එහෙම නොවේ නම් මයික් කරන් දැන් කියන්න. එහෙම නෙවෙයි කියලා. அப்போது எழும்பிய நலிந்த ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்கள். என்னென்றால் இந்த மஹிந்த சமரசிங்க என்று சொல்லுகின்ற அந்த கிரே கலர் உடுப்பு போட்டு கொண்டிருந்தவர், அவரை அரெஸ்ட் பண்ண சொன்னதற்காக நீதிபதி சொன்னதற்காக தான் நீதிபதியை இடம் மாற்றியதாக தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆகவே அதை உடனே இங்கே சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர், நான் சொல்வது பிழை என்றால் மைக்கை வேண்டிக் கொண்டு திருப்பி பிழை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்கிறார். ඒක මෙතන දැන් ආයි කියන්න ඕනව නේද? එතුමම කියනවනේ. එතුමම කියනවා ඒක නිසාම තමයි මාරු කරේ කියලා. මම කියන්න ඕනේ නැහැ. එතුමමයි කියන්නේ. ඉතින් ඒ නිසා ආයි මට ඒක මම කියප එකක් මට ආයි ඉල්ලාස් කරගන්න ඕනව නැහැ. මං කියප එකේ විදිහටම තියෙනවා එච්චරයි. නෑ මං ඒ කියප එකේ විදිහටම තියෙනවා. ඔබතුමා ඒක අරගෙන බලන්නකෝ. නෑ ආයි මට ආයි කියන්න ඕනව නැහැ. නැවත කියන්න ඕනව නැහැ. තමුන්නාන්සලා මේ අධිකර ශේෂයට කරන විනාශය අපි කිව්වා. හරි ඒ ෆික්ස් කරන්න කට්ටියව දාන ඇති. නා මේ නීතිඥයෝ ඉල්ල කතා කරන ඒවා. ඒවා ගමන් කිව්වා.
ඉතින් ඒ නිසා මම ඒක ඉල්ලා කරන්න සූදානම් නැහැ. දැන් ඔබතුමා සිකුරාදා ගෙනල්ලා පෙන්නන්න. அப்போது சொல்லுகிறார், எனக்கு திரும்ப 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 அதை சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்களுடைய வாயாலே இப்ப மறுபடியும் சொல்லி இருக்கிறீர்கள், மஹிந்த சமரசிங்கவை அரஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீதிபதி கட்டளையை கொடுத்ததாலதான் மாற்றி இருக்கிறார்கள் என்று நீங்களே உங்களுடைய வாயாலேயே சொல்லுகிறீர்கள். ஆகவே எனக்கு அதை இப்போது திருப்பி வாபஸ் வாங்கிக் கொள்ள முடியாது, அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிறார். අපිට කොහොම පැහැදිලිව මම කිව්වේ කරු මන්තුමා මහින්ද ජයසිංහ මැතිතුමා මට අභියෝගයක් කරා ඒ ඩොකියුමන්ට් එක ඉදිරිපත් කරන්න කියලා. මම ඒක ඉදිරිපත් කරනවා. එච්චරයි. මම කරපු කතාව අයිලාස් කරගන්න කතා කරන්න ඒක අවශ්‍යතාවයක් නැහැ. ඔය වගේ කතා දැන් තමින්නාසි කියලා තියෙනවානේ ඉන්දියාව තමයි භාස්කරමාරේ පිටිවසිතිය කියලා. දැන් කියන්නේ එහෙම නැහැ කියලා. දැන් කියන්නේ ඉන්දියාව නෙමෙයි භාස්කරමාරේ පිටිවසිතිය කියලා. මම කියනවා දැන් කියන්න. මම කියනවා දැන් කියන්න. ඉන්දියාව ඉදියා භාස්කරමාරේ පිටිවසි කිව්වා. තමින්නාසි කිව්වේ. දැන් නැහැ කියලා කියන්නේ. දැන් නැහැ කියලා කියන්නේ නේද? අපි වෙන මාතෘකාවල් වලට යන්න ඕන. அப்போது அவர் சொல்லுகிறார், இல்லை அதை எனக்கு மாற்ற முடியாது, நான் சொல்லியிருக்கிற விடயத்துக்குரிய ஆதாரத்தை சமர்ப்பித்தால் வேலை முடிந்துவிடும். இங்கே மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த நலிந்த ஜெயதிச என்று சொல்லப்படுகின்ற சுகாதார அமைச்சு இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்பற்காத பகுதிகளில் இருக்கின்ற இந்த எப்படி சொல்றது, இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் சொல்லி இருக்கிறார், இந்தியா தான் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருந்தது என்கிற உண்மையை சொல்லியிருக்கிறார். இப்போது இவர்கள் இந்த அரசாங்கம் சொல்லுகிறது இந்தியா இல்லை என்று சொல்லுகிறது. முடிந்தால் புலஸ்தீனி என்று சொல்லப்படுகின்ற சஹரானுடைய வைஃப் கூட இந்தியாவில் இருப்பதாக இப்போது கதைக்கப்படுகிறது. இப்போது முடிந்தால் இவர்களை சொல்லுங்கள், அந்த இந்தியா இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருக்கிறது என்ற உண்மையை இப்போது சொல்லுங்கள். இப்ப சொல்ல முடியாது, ஏனென்றால் இவர்கள் அரசாங்கத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் எனக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது என்ற போது சபாநாயகர் சொல்லுகிறார், இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதத்துக்கு போக முடியாது, இன்னொரு விடயத்தையும் எடுக்க முடியாது, ஆகவே இதை நிப்பாட்டுவோம் என்று சொல்லுகிறார். අපි ගරු සංවිධායකතුමා විනාඩි 10කට කලින් කියපු දේ ඒක තමයි. ගල්කිස්ස මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ වසන්ත සමරසිංහ ඇමතුමා අත්තරංගා නියෝගයක් දීපු නිසා කියන එක ආයෙ කියන්න බැරිද? அப்போது திருப்பி கேட்கிறார், 10 நிமிடத்துக்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்திலே சொன்ன மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் அவரை அரஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீதிபதி சொன்ன காரணத்துக்காகத்தான் அந்த நீதிபதியை இடமாற்றி இருக்கிறார் என்று சொன்ன விடயத்தை திருப்பி சொல்ல முடியாதா என்று கேட்கிறார். அப்ப என்னதுக்கு நீங்கள் இப்போது கொக்கரிக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். මම ওই කතාව තමයි ඔබතුමාට කියන්නේ. ඔබතුමා කියන්නේ ඉන්දියාව භාස්කරමාරේ පිටිපස්සේ හිටියේ නැහැ කියලා. දැන් කියන්නකෝ. දැන් කියන්න. ඔබතුමා ඔය මගෙන් අහනවා වගේම අනිත් පැත්තට කියන්න. ඔබතුමා කියන්නේ ඉන්දියාව නෙමෙයි මේක පිටිපස්සේ හිටියේ කියලා. ඔබතුමා කිව්වනේ. ඔබතුමා ඉන්දියාව තමයි அப்போ அவர் சொல்லுகிறார், அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, இந்தியா ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதலுக்கு பின்னால் இல்லை என்று இப்போது ஏழுமண்டா சொல்லுங்க பாப்போம். அப்போது சொன்னீர்கள் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியாக இந்தியா இருந்தது. இப்போது சொல்லுங்கள் பாப்போம், பிரதான சூத்திரதாரியாக இந்தியா இல்லை என்று கேட்கிறார். இப்ப சொல்ல முடியாது, பயந்தாங்க. இப்ப என்னது கொக்கரிக்கிறீர்கள்? මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ ඒක නිසා இப்ப ஏழுமண்டா சொல்லுங்க பாப்போம். කරලා අධිකාර සේවා කොමිසම අපහාසයක් කරලා දැන් ඔප්පු කරගන්න බැරුව ඉන්නේ. நீதிபதி குற்றச்சாட்டி விட்டு ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார் ஜெயசிறிக்கு பேசுறார். වෛද්‍ය රාමනාഥන් අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. පොඩ නිසප්ත කරගන්නකො පුළුවන් නම් කරු මූලාසන මන්ත්‍රීතුමාරි ඔබතුමා කතා කරන්න කවුරුත් කතා කරන්නේ නැහැ. පටන් ගන්න එක ෂොට් එකම දෙන්නම්. කරුණාකරලා අහන්න, මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ දැන්ගින්න ජනාධිපති ඇවිල්ලා කියනවා එයා ජීවිත කාලෙම කියපු එක සම්පූර්ණ බොරුවක් කියලා. පාර්ලිමේන්තු එයා කියන්නේ පාර්ලිමේන්තුවල ගිහිල්ලා මම කවදා කැමදාම කතා කරන්නේ බොරුවක්, පාර්ලිමේන්තු එළියේ තමයි අත කියන්නේ. මට දැනගන්න කැමැති මම එකක් අහන්නම් අපේ මේ. அப்போது சொல்லுகிறார், சரி இதை கொஞ்சம் ஏன் சிரித்தார்கள் என்றால், இப்போது இந்த சபையை கொஞ்சம் அமைதியாக்குங்கள் என்று சொல்லுகின்ற போது எல்லாரும் சிரித்தார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், சரி நான் கதைக்கிறேன். அப்போது சபாநாயகர் சொல்லுகிறார், சரி இப்போது ஒருத்தரும் கதைக்க மாட்டார்கள், நீங்க உங்களுடைய கதையை தொடங்குங்கள் என்று. அப்போ நான் சொல்லுகிறேன், சரி இந்த நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஷொட் ஒன்று போடுகிறேன் கேளுங்கள்,
இந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து என்னுடைய கதைக்கு எதிர்கதையை சொல்ல போய் இப்போது இருக்கிற ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறார், இந்த பாராளுமன்றத்துல தான் சொன்ன அவ்வளவு விடயங்கள் பொய் என்றதை வந்து இந்த பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி கதைக்கின்ற போது சொன்னார், மம்மி பார்லிமெண்ட் துளைவில்லா பொறுக்கியனுவா பை எலியட்ட கீழே அத்தகையனுவான்னு சொல்லி பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே வந்து நான் எப்பவுமே பொய் தான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று அதை சொல்லுகிறேன். honorable health minister මාව ඉන්ඩඩි කරලා මාස 3ක් එකපාරටම පඩිද මේක දැන් අතේ රටේ ඇත කියන්න බෑ මම දැන් ඉන්නේ පොඩි කාලයක්. එතකොට මම ඇත කියන්න මාව ඉන්ඩඩි කරලා මාස 3ක් දිගටම පඩි දැම්මා. ඒ කාලේ මම මේගොල්ලෝගේ සපෝටර්ස්. එතකොට මං ගැව්වා මේ එයා මගේ හිතවතා දැන්ගොත් එන්න ඉන්නේ ජනාධිපති ඉස්සරහට එන්න ඉන්නේ ජනාධිපති නලින්ද ජයසිංහ ඒ කියලා මං ඇව්වා අයියා මම මේ සල්ලි ටික දෙන්නද කියලා. එයා කිව්වා ගෙනල්ලා ආපහු මිනිස්සියකට දෙන්න කියලා. හැබැයි දැන් නඩුවක් දාලා අටර්නි ජනරල් ගිහින් කියනවා මට පේ කරලා තියනවා කියලා බොරුවක් මේ නඩුවේ. තව එක කියන්නම් මම அப்போது நான் சொல்லுகிறேன், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தபோது என்னை இவர்கள் இன்டடிக் பண்ணியிருந்தார்கள். இன்டடிக் பண்ணிவிட்டு 3 மாதம் தொடர்ந்து சம்பளம் போட்டிருந்தார்கள். அப்போது நான் இவர்களுடைய சப்போர்ட்டர். நான் போய் கேட்கிறேன், ஐயா என்ன எனக்கு சம்பளத்தை போடுகிறீர்கள் என்று கேட்டபோது சொல்லியிருந்தார்கள் வந்து, தயவு செய்து அந்த சம்பளத்தை திருப்பி கொண்டு தாருங்கள், தவறுதலாக போட்டு விட்டோம் என்று. நான் இப்போது பாராளுமன்றத்தை விட்டு விலத்தப் போகிறேன். ஆகவே உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு அது பயமில்லை. என்னுடைய வழக்கு எந்த முறையாக முடிந்தாலும் நான் பாராளுமன்றத்தை விட்டு விலத்துகின்ற காரணத்தினால் நான் உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு பயம் இல்லை. ஆகவே ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த இப்போது அட்டர்னி ஜெனரல் போய் சொல்லுகிறார், நீதிமன்றத்திலே இவர்களாகவே போட்ட வழக்கிற்கு எனக்கு சம்பளம் கொடுத்திருப்பதாக. அதாவது வந்து இந்த 3 மாதத்திலே என்னை இன்டடிக் பண்ணி பிழையாக காசு போட்டு விட்டு அதே இப்போது எதிர்காலத்தில் வர இருக்கின்ற ஜனாதிபதியா, அதாவது அடுத்த ஜனாதிபதி என்று நாங்கள் நினைக்கின்ற என்று சொல்லி நக்கலடிக்கிறேன். எங்களுடைய நலிந்த ஜேதிச அவர் என்னுடைய ஹிதவதாண்டும் கூட சொல்லுகிறேன். அதாவது வந்து அவர் என்னுடைய பாசமான ஒரு அண்ணா. நான் கேட்கிறேன், அண்ணா போய் இந்த காசை திருப்பி உங்கள்ட்ட தரவான்னு கேட்க போடுங்கள் என்று சொன்ன இதே நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இப்போது இவர்களுடைய அட்டர்னி ஜெனரல் போய் நீதிமன்றத்திலே சொல்லுகின்ற மாபெரும் போய் இவருக்கு நாங்கள் பணம் செலுத்தி இருக்கிறோம், ஆனால் அந்த காசை நான் அடுத்தடுத்த மாதங்களிலேயே திருப்பி செலுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறேன். මම ජනවරි වලට දාපු නඩුවක් සෙප්ටම්බර් වෙනකම් පොලිසිය ස්ටේට්මන්ට් අරගෙන නැහැ. හරිද? ඒ OACට මම ඉන්නකො බබාලා අහන්න. එතකොට OACට මම කතා කරාම OAC කියනවා සුනිල් වටකල මන්ත්‍රීතුමා කතා කරලා කිව්වලු ඒ නඩුව ගන්න එපා කියලා. මේක මම ප්‍රොමිස් කියන්නේ. එතකොට OAC කියනවා මට ඒ නඩුව ගන්න එපා කියලා ස්ටේට්මන්ට් අරගෙන නැහැ මාස 9ක්. තව එක කියන්නම්. அப்போ சொல்லுகிறேன், இதே மாதிரி தான் ஜனவரி மாதத்திலே நான் யாழ்ப்பாண வைத்தியசாலை அத்தியட்சருக்கு எதிராக போட்ட வழக்கு ஜனவரி போட்டு செப்டம்பர் மாதம் 9 மாதம் வரைக்கும் அவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட், அதாவது வாக்குமூலம் பதியப்படவில்லை. நீதிபதி கேட்கிறார், ஏன் வாக்குமூலம் பதியப்படவில்லை என்று. அப்போது சொல்கிறார்கள், சுனில் வட்டக்கல என்று சொல்லப்படுகின்ற பிரதி போலீஸ் அமைச்சர் சொன்ன காரணத்தினாலதான் தாங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கவில்லை. அதாவது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போட்ட வழக்க கூட இன்று வரை இவர்கள் விசாரிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே நீதி எந்த அடிப்படையில பாவிக்கப்படுகிறதை பாருங்கள் என்று சொல்லுகிறேன். අපේ නලින්ද ඉස්සරහට එන්න ඉන්න ජනාධිපතිතුමාට මම තමයි කතාව පටන් ගත්තේ. මතක තියාගන්න, කවදා හරි ජනාධිපති ආවොත් උනොත් මාව මතක තියාගන්න. அப்போது நான் சொல்லுகிறேன், எங்களுடைய அடுத்த எதிர்கால ஜனாதிபதி நலிந்த ஜெயதிஸ் அவர்களே, நான் தான் அந்த கதையை தொடக்கினேன். ஆகவே எப்போதாவது நீங்கள் ஜனாதிபதியாக வந்தால் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், நான் தான் இந்த கதையை தொடக்கினேன் என்று நக்கல் அடிக்கிறேன். එතකොට මම ගිහින් මේක පේ කරලා මේගොල්ලෝගේ සල්ලි පේ කරලා ඉවරයි. එතකොට පොලිසියට අහනවා මගේස්ත්‍රාත් කෝ මගේ මෙයාගේ ස්ටේට්මන්ට් එක කාට විරුද්ධව නඩුවක් දාලා තියෙනවා කියලා. පොලිසිය කියනවා මේ මගේස්ත්‍රාට මේ සෝරි මේ මගේස්ත්‍රාතුමනි මට ඒක මේ ඒ කියන්නේ මම දාපු නඩුව අරගෙනත් ඉවරයි. මම කාටද නඩුව දැම්මේ කියලා නම සටහන් කරලා නැහැ. එතකොට ඒක හේතුව මේ සුනිල් වටකල මන්ත්‍රීතුමා එයාට කතා කරලා කිව්වලු මේ නඩුව අරන් යන්න එපා කියලා. තව එකක් කියන්න මම ඩොක්ටර්. அப்போது நான் சொல்லுகிறேன், நீதிபதி அவர்கள் கேட்கிறார், போலீஸ் OACட்ட யாழ்ப்பாணத்தில் நடந்த உண்மை கதை, என்னுடைய அம்மா மேல் சத்தியமாக சொல்லுகிறேன், அது உண்மை கதை என்று சொல்லுகிறேன். நீதிபதி கேட்கிறார், ஏன் இன்னும் வைத்தியர் சத்தியமூர்த்தியிடம் தாங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கவில்லை என்று கேட்கின்ற போது
இவர் சொல்லுகிறார், யாரு, எங்களுடைய ஓஏசி சொல்லுகிறார் நீதிபதிக்கு, எனக்கு சொல்லுகிறார், நீதிபதிக்கு அல்ல எனக்கு சொல்லுகிறார், இந்த இந்த விடயம், அதாவது வந்து இந்த விடயத்திலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சுனில் வட்டகல என்று சொல்லுகின்ற பிரதி அமைச்சர், அதாவது இப்போது முதலே சண்டை பிடிச்ச பிரதி அமைச்சர் கோல் பண்ணி சொன்ன காரணத்தால தான் அந்த வழக்கை எடுக்கவில்லை. ஆகவே பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் நீதிமன்றத்திலே கை வைக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று சொல்லுகிறேன். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். අපේ ඉස්සරහට එන්න ඉන්න ජනාධිපතිතුමා ડોක්ටර් කෙනෙක්. එතකොට හරිද? මම දෙක අහන්න යන්නේ කරුණා කරලා අපි කොච්චර BSc එක අයින් කරලා තියනවාද? අපි ડોක්ටර්ස්ලා ඉන්නකොට ලෙඩ්ඩු මරලා ඉවරයි. අපි ඇන්ටිමෙන් නම් දුවගෙන ආවිල්ලා උදේ 8 ඉඳන් ලෙඩ්ඩා බැලුවා වගේ අපි හැමදාම ලියනවා ලෙඩ්ඩු මරලා ඉවරයි. එතකොට නිකන් අහන්නේ සාමාන්‍ය මගේස්ත්‍රාට් කිව්වොත් මෙයාට ස්ටේට්මන්ට් එකක් ගන්න කියලා අච්චුනාට ස්ටේට්මන්ට් එකක් ගන්න කිව්වොත් ටීම් එක ෆෝම් කරනවා. ඒ කියන්නේ පොලිසිය ටීම් එක ෆෝම් කරලා මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා මම ටොයිලට් එක සමහර වෙලාවට හැබැයි උන් ලොකු ටීම් එකක් මේ කවුද සුනිල් වටකල මන්ත්‍රීතුමා කියලා මේ අනුරාධපුරේ මාව ජෆ්නා හොයාගෙන අවිල්ලා බාත්රූම් එක අල්ලුවා මාව. එතකොට මට இப்போது நான் சொல்லுகிறேன், ஆனால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. என்றால் இதே சுனில் வட்டகலை சொல்லி என்ற பிரதி அமைச்சர் சொல்லி நான் அந்த டிராபிக்ல வந்து லைட் ஓடிட்டேன் என்பது காரணத்துக்காக இவர்கள் அனுராதபுரத்துல இருந்து அர்ச்சுனாவை பிடிக்கிறதுக்கு பெரிய டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அந்த நேரத்துல நான் வந்து டொய்லெட்டுக்கே இருக்கிறேன். அர்ச்சுனாவை பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னுடைய போனை ட்ராக் பண்ணி வந்து என்ன பிடிச்சார்கள். அந்த நிலைமையில் அதாவது சுனில் வட்டகளை வந்து இந்த போலீசாரிடம் சொல்லி இந்த நீதி வழக்குகளை என்ன மாதிரி திரிவுபடுத்துகிறார்ன்றதுக்கு வந்து இவையெல்லாம் நல்ல உதாரணம். அதாவது அர்ச்சுனாவை பிடிக்கிறதா இருந்தால் பெரிய டீமையே போன் பண்ணார்கள் என்று சொல்லுகிறேன். කරලා කිව්වනම් එන්න කියලා මං එනවනේ. හැබැයි මෙතුමාලාට කවුද වසන්ත සමරසිංහ මන්ත්‍රීතුමාට ස්ටේට්මන්ට් ගන්න කිව්වම පොලිසිය යන්නේ යාගේ බාත්රූමේ හොයාගෙන උදේයාගන්න. அப்போ நான் சொல்றேன், ஆனா இதே நீதிபதி சொன்னால் வசந்த சமரசிங்கவிடம் போய் ஸ்டேட்மெண்ட் எடுங்கள் என்று சொல்லி இந்த போலீஸ் அவருடைய பாத்ரூமுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். கக்கூஸ் இருக்கின்ற போது கூட போய் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். அந்த அளவுக்கு இந்த போலீசாரை இவர்கள் கேவலமா பயன்படுத்துகிறார்கள். அது வெக்கம். ஏனென்றால் 1966 ஆண்டு என்னுடைய தந்தையும் போலீஸில் இருந்தவர். ஆகவே இந்த யூனிஃபார்முக்கு செய்கின்ற அவமரியாதை என்று பேசுகிறேன். ඒ තාත්තට පොලිසිය ඔයගොල්ලෝ කරලා තියෙන අර යුනිෆෝම් මගේ තාත්තා පොලිසිය 1968 පොලිස් ෆුට්බෝලින් කැප්ටන් ඒ තමුන්නාසලා ඒ යුනිෆෝම දාගෙන ඉන්න රාජකාරිය කරන මේගොල්ලෝගේ ගෙදර ඉන්න කුසිය හොදන්න නෙවෙයි. එතකොට මතක තියාගන්න පොලිසිය පාවිච්චි කරන මේ විදියට මං කියන්නේ උතුරේ ජෆ්නාවල තියෙන ජත්ලා ඔක්කොටම හයි පෝස්ට් එක දීලා ඉවරයි. හේතුව මගේ හේස් එකක් තියෙනවා. මේගොල්ලෝගේ විරුද්ධව මං කටාරියොත් වෙන්නේ මට එතනින් ගිහිල්ලා මගේ විනාඩි 2යි ගරු මන්ත්‍රීතුමනි. හරි thank you. அதே நேரத்தில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஜட்ஜ்மேர் எல்லாரையும் இவர்கள் மாற்றி விட்டார்கள். மாற்றி வேற போஸ்ட் கொடுத்துட்டார்கள் என்றால் இவர்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் எனக்கு எதிராக 25 வழக்குகள் இருக்கு. ஆகவே இப்போது இவர்கள் சகல ஜட்ஜ்மேருக்கும் வந்து மேல், அதாவது வந்து அவர்களுடைய பதவிகளை உயர்த்தி வச்சிருக்கேன். இவர்களுக்கு தெரியும் நான் எங்கேயாவது வாயை திறந்து அரசாங்கத்துக்கு அமைச்சை ஏற்படுத்துவேன் என்றால் என்னை அங்கே வழக்குகளிலே இருக்க பண்ணலாம் என்று இவர்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு இவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட இருக்கிற ஜட்ஜ்மேரை மாற்றி விட்டார்கள் என்று பேசுகிறேன். එතකොට මට අහන්න කැමති තව දැන් මේක අයිස් කියලා කියනවානේ. දැන් අපි කෝපොරල් පනිෂ්මන්ට් දෙන්න ඕනේ නැහැ කියලා මේගොල්ලෝ පනතියක් ගෙනාවා. මම නම් කියන දෙන්න ඕනේ කියලා. ඒ කාලේ බිමල් රත්නායකට ඒගොල්ලෝ කෝපොරල් පනිෂ්මන්ට් දීලා තිබ්බා නම් අද එයා පන්නේ නැහැ මේ කන්ටේනර්ස් ටික. හරිද? මතක තියාගන්න. ඒ නිසා දැන් මෙතුමාලාට කෝපොරල් පනිෂ් අයින් කරොත් තව මාසයක් යනකොට හැමදාම මේ කන්ටේනර්ස් වයින්නවා මේ වරේ. හේතුව මේ බබාලා දැන්නුත් මේ කෝපොරල් පනිෂ්මන්ට් අරගෙන නැහැ. අඩුම ගාන ඒ පනත ඇතුළ දාගන්න එම්බිලාට ආණ්ඩුවේ ඉන්න එම්බිලාට කෝපොරල් පනිෂ්මන්ට් එකක් දෙන්න පුළුවන් විදියට. එතකොට මෙතුමාලාට කෝපොරල් පනිෂ්මන්ට් දීලා හරි මොකද කරගන්න පුළුවන්. තව அப்போ நான் சொல்லுகிறேன், இப்போது இருக்கிற இந்த சட்ட மூலம் எதற்காக என்றால் அதாவது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது, உடல் ரீதியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது என்ற சட்ட மூலத்தை தான் இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் வந்து நான் நினைக்கிறேன் அடித்து திருத்த வேணும். ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து பிமல் ரத்நாயக இவர்கள் ஒழுங்காக அடித்து திருத்தி இருந்தால் பிமல் ரத்நாயக 323 கண்டெய்னர்ஸ் வந்து துறைமுகத்திலிருந்து வெளியேற்றி கள்ளவேலை செய்திருக்க மாட்டார். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கோப்பரல் பனிஷ்மெண்ட் மிக முக்கியமானது. குறைஞ்சது இந்த எம்பிமாருக்காவது கோப்பரல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்கின்றது மாபெரும் கள்ள வேலை என்று சொல்லி பேசுகிறார். කියන්නේ දැන් සුනිල් වටකල මන්ත්‍රීතුමා
මේ කවුද නාමල්ගේ පින්දුරේ පෙන්නලා කියනවා දකුණේ අයිස් අල්ලගත්තා කියලා. ඊට පස්සේ කවුද මෙයා කියනවා මේ කවුද විමල් රත්නායක කියනවා මේ අයිලන්ඩ් එක ජනාධිපති වෙන්න ඉන්න. මම දැන් මේ වගේ ප්‍රකාශයක් කරා නම් අද වෙනකොට මාව টয়ලට් එකේ නෑ එළිය එනකොට ආස් කරලා ඉවරයි. ඊට පස්සේ නඩුව දානවා. அப்போது பாருங்கள் இப்போ சுனில் வட்டக்கல பிரதி பிரதி போலீஸ் அமைச்சர் நாமலுடைய படத்தை காட்டி சொல்லுகிறார். நாமல் ஐஸ் ஐஸ் வியாபாரத்துக்கு நாமல் காரணம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இவர் பிமல் ரத்நாயக சொல்லுகிறார் நாமல் ராஜபக்ச ஐஸ்லாண்டு அல்லது ஐலாண்டுக்கு ஜனாதிபதியாகத்தான் வர முடியும் என்று சொல்லுகிறார். இதே இவ்வாறான பாரிய குற்றச்சாட்டொன்றை நான் இப்போது இவர்களுக்கு எதிராக வெளியிலே குற்றஞ்சாட்டுவனாக இருந்தால் வெளியிலே சொல்லுவனாக இருந்தால் இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போட்டு முடித்திருப்பார்கள். ඔයා කොහොමද මේක ගැන කතා කරේ? ඔයාට තුරතුරු තියෙනවා මගේ මට වැටලා තියෙන නඩු ඔක්කොම ටික මම 2024 කොස්පිල් එකේ හිටපු වංජා ගැන කතා කරලා තමයි නඩුව වැටෙන්නේ. මට පෞද්ගලික නඩුව එකක්වත් නැවේ. ඊයේ බලන්න ඊයේ මාතේ හොයනවා මම ජෙලෝ ලයින් එකේ මේ කාර් එකේ නවත්වපු එක. හැබැයි කන්ටේනර් පන්නපු ආණ්ඩුවේ ඉන්න කවුරු හරි අපි හොයන්නේ නැහැ. දැන් කොහොමද මේ කන්ටේනර්ස් එන්නේ මේ අයිස් ඒවා එන්නේ කන්ටේනර්ස් විදියට? ඒ කාලේ ආවේ அப்போ நான் சொல்லுகிறேன் 2024 ஆண்டு ஒரு வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வெளியே கதைத்த போது அதனுடைய ஆதாரங்களை வெளியே போட்டதற்காகத்தான் இவர்கள் வழக்குகளை போட்டு என்னை அந்த நேரம் அரெஸ்ட் பண்ணினார்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெலோ லைன்ல என்னுடைய கார் முட்டி நின்றதற்காகத்தான் என்னை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று குத்தி அடிக்கிறார்கள். இதே இப்படியான நிலைமையில ஆனால் 323 கண்டெய்னர்ஸுக்குள்ள ஐஸுகளை கொண்டு இந்த நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள், வெளியால விட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக யாரும் விசாரிக்கவில்லை, அது தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, சிஐடி ஸ்டேட்மெண்ட் எடுக்கவில்லை என்று சொல்லுவேன். ග්‍රෑම් මිලිග්‍රෑම් 1.2 දැන් එන්නේ කිලෝ ගණන්. ඒ කිලෝ ගණන් කොහෙන්ද ආවේ? මං කියන්නේ විමල් රත්නායක ගෙදර ඉඳන් තමයි ඒවා එන්නේ. නැත්තම් මේ CID වල මට අහනවා මේ ඔයාට තොරතුරු තියෙනවා නම් දෙන්න මේ 323 කන්ටේනර්ස් ගැන. එතකොට බලන්න මෙච්චර චෝදනාවක් තිබ්බොත් අත වෙනකම් විමල් රත්නායක ගෙදර ගිහිල්ලා තමයි CID ஸ்டேட்மெண்ட் கண்டு ஸ்டேட்மெண்ட் வரகணும் තියෙනවද? வருகலாரி. அப்ப நான் சொல்லுகிறேன், இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் முந்தின காலத்துல இந்த ஐஸ் கஞ்சா பிடிபடுகின்ற போது 1.2 கிராம் 2.3 கிராம் தான் பிடிபடும். இப்போது கண்டெய்னர் அளவிற்கு ஐஸும் கஞ்சாவும் பிடிபடுகிறது. நான் சொல்லுகிறேன் அந்த கண்டெய்னருக்குரிய இந்த ஐஸ் கஞ்சாக்கள் எல்லாமே பிமல் ரத்நாயக்க இவனுடைய வீட்டிலிருந்து தான் வருகிறது. இவரை முடிந்தால் விமல் ரத்நாயக்கவை முடிந்தால் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியுமா? அந்த 323 கண்டெய்னர்ஸ்ல என்ன நடந்தது எடுக்க மாட்டீர்கள். ஆனால் இதே ராமநாதன் அர்ஜுனா ஏதாவது சொல்லிவிட்டால் திரத்தி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவீர்கள். அந்த அளவுக்கு தான் இந்த நாட்டிலே அரசாங்கம் மட்டுக்கு கேவலமாக நீதியை பயன்படுத்துகிறது என்று சொல்லுகிறேன். ඔබතුමායි කාලේ අවසానයි ගන්න තපරේස දෙන්න මේ ප්‍රොෆෙසර්. එතකොට මට දැන් කියන්න තියෙන්නේ ආණ්ඩුවට එක නීතියක් දැන් ඉන්නේ අපිට එක නීතියක්. දැන් ඔබතුමා පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක දෙනවා කිසිම එකක් නැතුව. අඩුම ගාණක් ඔය පුටුවේ වාඩි වෙන්න කලින් කරුණාකරලා ප්‍රොෆෙසර් ඔය මේ ස්ටෑන්ඩින් ඕඩර් එක කියවලා බලන්න. මේ අපේ කතානායකතුමා නියෝගයක් දීලා තියෙනවා පොයින්ට් එක කතා කරන්න කලින් පොයින්ට් එක කියන්න ඕනේ කියලා. එක දවසක් මාව එළියට අරන් එළියට දැම්මා පොයින්ට් එක කිව්වේ නැහැ. එහෙනම් එතකොට 150 මේ අරන් එළියට දාන්න. ඒ නිසා කරුණාකරලා ඔය පුටුවේ වාඩි වෙන්නකොට ඒ පුටුවේ තියෙන ගරුතුවේ තියාගන්න. හොඳයි ඔබතුමාගේ. அப்போ நான் சொல்லுகிறேன், ப்ரொஃபசர் அவர்களே, இந்த பாராளுமன்ற கதிரைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இதுல இருக்கிறதாக இருந்தால் தயவு செய்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ற ஒன்றை படித்து விட்டு பாருங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்றை கேட்ட போது என்னை ஒரு நாள் வெளியேற்றுமாறு இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் ஒரு சட்ட ஒரு ஆர்டர் ஒன்றை போட்டார்கள். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முக்கியமாக நீங்களும் இவற்றை விளங்காமத்தான் இந்த பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்த்தால் இந்த ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு 159 பேரையும் பாராளுமன்றத்தில் வெளியே போட்டிருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த கதிரைக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அமர்க்கிறேன். කාලේ අවසానයි. ඔව් කරු දාසේ සිරිජයසේකර මන්ත්‍රී. දැන් මම ඉදිරිපත් කරනවා B299 84 ඇලිරක් 24 මේකේ තියෙන බොහොම පැහැදිලිව 2024-9/6 මහේස්ත්‍රාත්වයේ දීලා තියෙනවා වහාම සැකකරුවන් අත්අඩංගුවටගෙන ඉදිරිපත් කිරීමට නියෝග කරමි. ඊළඟට ආපහු නැවත 2024-11-26
විමර්ශන අවසන් කර වහාම සැකකරුවන් අත්අඩංගුවට ඉදිරිපත් කිරීමට නියෝග කරමි. මොකද වුණේ මේ විමර්ශන අවසන් නැහැ කියලා දිගටම මේක මෙයා ගිහලා සාක්ෂි දෙන්න ගියේ නැහැ. ඒක නිසා පොලිසිය දවස් ගානේ මේගොල්ලෝ ගිහලා කතා කරුවා සාක්ෂි දෙන්න ආවේ නැහැ. නිසා දිගටම මහේසාතුමේ දෙපාරක් 2024 9යි 6ක් කියනවා වහාම සැකකරුවන් අත්අඩංගුවට ඉදිරිපත් කිරීමට නියෝග කරමි. ඊළඟ ආපහු කියනවා 2024යි 11යි 26යි විමර්ශන අවසන් කර වහාම සැකකරුවන් අත්අඩංගුවට ඉදිරිපත් කිරීමට නියෝග කරමි. මහේසාත අධිකරණයේ ගල්කිස්ස. ඉතින් මම බොහොම පැහැදිලිව මේ දෙක කියන්න කැමති. මේ අපිට බොරු කියලා මේ පාර්ලිමේන්තුව නම ගවන්න උවමනා නැහැ. මේ කරුණු ටිකම මම සභාගත කරනවා. බී වාර්තාවත් සභාගත කරනවා. ඊළ බලගන්න. அப்போது திருப்பி எழுப்பிய ஜெயசரி ஜெயசேர சொன்னார் தானே வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கலாம்ண்டு. இப்போ வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கலாம்னு சொன்னவர் மறுபடியும் 5 நிமிடத்தில் அந்த பாராளுமன்றத்தில் உடனடியாக அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். என்னென்றால் 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 6ஆம் தேதி இவர்களை வந்து அதாவது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி மகேஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி அவர்கள் சொன்னதையும் வாசிக்கிறார். அதுக்கு பிறகு 2024 ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதியும் திருப்பி இவர்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எடுத்து அரெஸ்ட் வாரண்டையும் திருப்பி வாசிக்கிறார். ஆகவே இந்த பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை என்று பழைய பிரச்சனை அந்த அவர்கள் சண்டைப்படுத்த கொண்டு பாராளுமன்றத்திலே இப்போது பி ரிப்போர்ட்டும் அதே நேரத்திலே அந்த நீதிபதியினுடைய கட்டளையும் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ගරු අතුල වෙළඳකොට මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. ගරු මහින්ද ජයසිංහ නියෝජ්‍ය අමාත්‍යතුමා. ඔව්. ඒකත් දැන් මේ සැකකරුවෝ කවුද කියලා එතුමා කියන්නේ. මොකද මෙවැනි 2024 උලයි සභාගත කරපු ලේඛනේ සභාගත කරපු ලේඛනේ නෑ. අපිට සභාගත කරපු ලේඛනේ එවන්නකෝ. මෙවැනි නියෝගයක් 2024 ඔය කියන දිනවකවානු වල අප වෙත ලැබී නැත. 24 තිබුණේ කොටින්ද? 24 තිබුණේ මේගොල්ලන්ගේ ආණ්ඩුව. 24 මේගොල්ලන්ගේ ආණ්ඩුව තියෙද්දී අපි මැතිවරණ කරන කාලේ ඒ නිසා ඒ කාලේ මෙහෙම නියෝගයක් ලැබුණා නම් ගරු මන්ත්‍රීතුමනි අපිට නිදැල්ල ඉන්න දෙන්නේ නැහැ. ඒක තමයි ඇත්ත. නමුත් පසුගිය මේ 25 ඊටාම පැහැදිලිව නඩු තීන්දුව තිබුණේ අපෙන් ප්‍රකාශ සටහන් කරගන්න අපි මේ ප්‍රකාශ ලබා දීලා තිබෙනවා. ඔය සභාගත කරපු ලේඛනේ අපිට එවන්න. අපි ප්‍රකාශ වලට ගියේ 2025 අගෝස්තු මාසේ 20 ආසන්න දිනයක මට දිනේ හරියට මතක නැහැ 20 ආසන්න දිනයක මමත් රංජන් යාලා සහෝදරයත් එක දවසේ අපිව කැඳවලා තිබුණා. ඊට පසු දිනක වසන්ත සමරසිංහ සහෝදරයා කැඳවලා තිබුණා මෙතුවා. ඉතින් අපි 3 දිනම ගින් මේ ප්‍රකාශ ලබා දීලා තිබෙනවා. අපිට පොලිසියෙන් නියෝගයක් ලැබුණේ එපමණයි. ඊට අනුව අපි පොලිසියට අමතක වෙලා නීතියට ගරු කරලා අපි ප්‍රකාශ සටහන් කරලා තිබෙනවා. ඕක තමයි සිද්ධ වුණේ. මේ කියන්නේ 2024 නඩු තීන්දුවක් ගැන. ඒ නඩු තීන්දුවේ සභාගත කරපු ලේඛනය මාවිත ලැබෙන්න කියලා මම ඉල්ලා සිටින ලැබෙන්න සලස්වන්න කියලා. හොඳයි මන්ත්‍රී. அப்போதலுமே மஹிந்த சமரசிங்க அவர்கள் சொல்லுகிறார், இவர்கள் இப்போது சமர்ப்பித்த இந்த கட்டளை எங்களுடைய கையில் கிடைக்கவில்லை. 2024 ஆண்டு 9ஆம் மாதம் மற்றது 11ஆம் மாதங்களில் நாங்கள் பாராளுமன்றத்தின் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த என்று சொல்லி சமாளிக்கிறார். ஆகவே அந்த நேரங்களில் இவர்களுடைய அரசாங்கம் இருந்தது. இவர்கள் நச்சிருந்தார் எங்களை என்ன ஆட்டம் எல்லாம் போட்டு ஆட்டி இருக்கலாம். ஸோ அந்த கருத்து என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் இப்போது அவர்களை ஆட்டுகிறார்கள். உங்களுக்கு அது விளங்கினால் விளங்கி இருக்கும். இப்போது என்பிபி அரசாங்கம் எதிர்க்கட்சியை போட்டு நீதிமன்றங்களை பாவித்து ஆடுகிறது என்பதுதான் பெரிய பிரச்சனை. ஆகவே இந்த விடயங்கள் இப்போது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். போலீசாரிடம் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், நீதிமன்றத்திட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். ஆகவே அப்போது நடந்த வழக்குக்கு இப்போது நீதிபதியை மாட்டியிருக்கிறோம் என்றதை நான் இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சமாளிக்கிறார். அதான் நடந்தது. ඔව් දයසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා. සැකකරුවන්ට දෙන්න ඕන නැහැ. මේ කේස් එක යාව හොඳටම දන්නවා. හරි. අනිත් එක අපේ ආණ්ඩුවේ හිටියේ නැහැ. අපි ආණ්ඩුවල හිටියේ නැහැ අපි. බොහොම පැහැදිලිව. ඒ නිසා අපි මේ කවුරුත් අත්අඩංගුවට ගන්නවත් අපිට උවමනාවක් නැහැ. අපි කියන්නේ මේ මහේසාත්තුමිය දිගටම
විමර්ශනය අවසන් කරලා අත්අඩංගුවට අරන් ඉදිරිපත් කරන්න කියලා තියෙනවා. ඔව්, දැන් මම ඒකයි කිව්වේ. මේ ලේඛනයේ ඒ දෙකම මේකේ තියෙනවා. මේ ලේඛනේ තියෙනවා. ඉතින් ආයි ඕක ඔයාගේ නීතිඥයන් අහගන්න. මේ අපෙන් අහලා හරියන්නේ නැහැ. அப்போ தேசரிஜர் அவர் சொல்லுகிறார் 2024 ஆண்டு இதில் தெளிவாக இப்போ சமர்ப்பித்து முடிந்தாயிட்டது. ஆகவே சமர்ப்பித்து முடிந்த பிறகு இப்போ வந்திருந்து கொண்டு எங்களோட சண்டை பிடிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை. வேணுமென்றால் உங்களுடைய நீதிபதியை போய் கேட்டுக்கொண்டு ஆகவே இப்போ வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை. இதோ உங்களுடைய ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டு வந்து ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டு மஹிந்த விஜயசிங்கருடைய மூக்கு உடைபட்டு விட்டது. அதான் நடந்தது. හරි හරි නීතිඥයන්ලා කිව්වේ මේ ලේඛනය සභාගත කරන්න මේකේ තියෙනවා මේ බී රිපෝට් එකේ කවුද ඉන්නේ? බී රිපෝට් එකේ කවුද ඉන්නේ කියන්නේ මම බී රිපෝට් එකේ ඉන්න කට්ටිය. කොළඹ වංචා විමර්ශනාංශය. දාන්න වාගේ නම් ටිකත් එක්කම කියන්න. මොන පිස්සුවනේ. ලේඛනය සභාගත කරන්න කරු මන්ත්‍රී මේ සභාපති ලෙස මේ අසං කළ තිබෙන අය මං මිලාට ගන්නම් අනෙක් කට්ටියගේ නම් ටික ඉන්න මේ බී රිපෝට් එක තියෙනවා එහෙම් පිටින්ම. ඔයාලට මේ මුළු වාර්තාවම කියන්න ඕනේ නැහැ නේ. කරු මන්ත්‍රීතුමනි ලේඛනය සභාගත කරන්න ඒක මේක පාට බී රිපෝට් මේ අපේ සභාවේ කටයුතු කරගෙන යාමට අවශ්‍යයි වෙලාව 150ක් කාලයක් අපිට තියෙන්නේ. පොඩ්ඩක් ඉවසන්න. එතකොට කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා ඔබතුමාට. අපි මේ සභාවේ කටයුතු அவர் சொல்லுகிறார் தேசரிஜர் சொல்லுகிறார் இவர்கள் கேட்கிறார்கள் மஹிந்த விஜயசிங்க சொல்கிறார்கள் பி ரிப்போர்ட்ல இருக்கிற எங்களுடைய பேரை காட்டுங்கள். அப்ப சொல்லுகிறார் நீங்கள் தானே குற்றவாளிகளுடைய இந்த ரிப்போர்ட்டை தர வேண்டிய பி ரிப்போர்ட் தர வேண்டிய தேவை எனக்கு இல்ல இருந்து நான் பேரை வாசிக்கிறேன் போது சபாநாயகர் சமாளிக்கிறார். இல்ல 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 நாங்கள் தொடர்பாக கதைக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் இந்த விடயத்தை விட்டு அடுத்த ஆளுக்கு கதைப்பக்கூடிய சான்ஸை கொடுப்போம் என்று அவர் சொல்லுகிறார். ඔබතුමා කතාව පටන් ගන්න. ගරු සභාපතිතුමනි අද ඉතාමත් සංවේදී මාතෘකාවක්